ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஆகஸ்ட் 7 அண்ட் 8 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நோட். நம்ம சேனலில் என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் அனாலிசிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் சீரீஸ் ரெண்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டராக இருக்கும். கரண்ட் அஃபேர் சீரீஸ்லலாம் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் நோட் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஆஸ்பிரண்ட்ஸ் நிறையா பேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ரயில்கோல் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் பார்த்துருவோம். அட்டண்டன்ஸ் சென்னை ஜோன் அப்ளை பண்ணி எழுதினவங்க உள்ள சென்டர்ஸ்லாம் ஆவரேஜாக 70 to 75% அட்டண்டன்ஸ் இந்த 2 days இருந்திருக்கு. அப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் கொஸ்டின்ஸ் தான். நம்ம கிராஜுவேட் லெவலில் வந்து மிக்சடாக வந்துச்சு, அப்படி கிடையாது. இங்கே இன்டர்ஃபேஸில் கொடுத்த மாதிரி செக்ஷன் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பெஸ்ட்டு மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங், செகண்டு மேக்ஸ், தேர்டு ஜென்ரல் அவேர்னஸ். இதுபடி போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன கேட்டாங்க, எப்படி அட்டன் பண்ணலாம், எவ்வளோ மார்க் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் என்னெல்லாம் கேட்டாங்க, எதில் எப்படி வெயிட்டேஜ் இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நம்மளுக்கு கிடச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸில் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து கோடிங், டீகோடிங், இதில் ஒரு 3 to 4 கொஸ்டின். அடுத்து பிளட் ரிலேஷன், இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின் வருது. அடுத்து பசில்ஸில் 3 to 4 கொஸ்டின்ஸ் வருது. பசில்ஸில் எல்லா ஷிஃப்ட்லேயுமே நான் கேட்ட வரைக்குமே பாக்ஸ் பசில் கேட்டதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அது போக பாக்ஸ் பசில் மட்டும் இல்லை, அது போக சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, இன்சைடு ஃபேஸிங், அவுட் சைடு ஃபேஸிங் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவுமே வந்திருக்கு. ஆனால் பாக்ஸ் பசில் கம்பல்சரியாக எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்திருக்கு. அப்படி டேரெக்டாகவே நம்ம அவங்க கொடுத்துருக்கபடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உட்கார்ற மாதிரி தான் இருந்திருக்கு பசில். நம்ம ஏகப்பட்ட பாசிபிலிட்டிலாம் போட்டு கிராஜுவேட் லெவலில் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட தேவையே இல்லை, ஈஸியாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிலாஜிசமில் 2 to 3 கொஸ்டின். அடுத்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின். அடுத்து டைரக்ஷன், இதில் 2 to 3 கொஸ்டின். அடுத்து அனலாகி அண்ட் கிளாசிஃபிகேஷன், இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இதில் ஒரு 2 கொஸ்டின். அடுத்து லெட்டர் ஃபார்மேட், அந்த லெட்டர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே மாறி இருந்ததுன்னா அதில் எப்படி வரும், ஹேஷ் கொடுத்துருந்தா அடுத்து ஒரு 3 லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் உள்ளதுலாம் ஒரு 2 to 3 கொஸ்டின். இதுதான் மொத்தமாகவே ரீசனிங்கில் வந்திருக்கு. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாக்கு, கேலண்டர், அப்புறம் டைஸ் இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் கிளாக் கேலண்டரில் வந்த மாதிரி சொல்கிறாங்க. கிளாக் கேலண்டர் ஒரே ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் வந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் மித்த எல்லா ஷிஃப்ட்லையும் நான் விசாரித்த வரைக்கும் இந்த 3லேருந்துமே வரல. அப்புறம் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்னென்னா, நோ வெர்பல் ரீசனிங். நான் எதை சொல்கிறேன்னா, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்டு, இதிலலாம் கொஸ்டின்ஸ் வரவே இல்லை. ஸோ சிம்பிளாகவே நம்ம இதை பார்த்திங்கன்னா, ஒரு பிகினராகவே இருந்தீங்க, ஒரு 2 to 3 months ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டு கிராஜுவேட் லெவலில் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதிலேயே 25+ வாங்கலாம். இல்லை நான் ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதியிருக்கேன், 1 year மேலே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங்கில் 30 out of 30 அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம ரயில்கோல் ஃபாலோயரே இதில் 30 out of 30 20 மினிட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் கிராஜுவேட் லெவல் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, கிராஜுவேட் லெவல் கொஸ்டின் எடுங்க. ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்.
அடுத்து ரீசனிங்கில் எனக்கு கிடச்ச கொஸ்டினில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க. 13, 21, 33, 54, 91, X இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நியர்பையில் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறது தப்பே கிடையாது. இப்போ ரொம்ப லாங்காக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இல்லை ஸ்கொயர் நம்பர் இல்லை மல்டிப்ளிகேஷனோடு சேர்ந்து அடிஷன் அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் எல்லாமே நியர்பையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துருங்க. இங்கே 8, இங்கே 12, இங்கே 21, இங்கே 37, இங்கே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ கூட்டியிருக்கேன்னு 4, இதில் 9, இங்கே 16. இதெல்லாமே பாருங்களேன் ஸ்கொயர் நம்பர்ஸு. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயரு, இங்கே 4 ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் இங்கே 25. அப்போ 16, 25 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? இங்கே 2, 3, 2, 5, 6, 62. இப்போ ஆப்ஷனில் யூனிட் டிஜிட்டில் 3 முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 9, 6, 15, 2, 3, 153 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதை விட சிம்பிள். 702, 700, 696, 600, 690, 682, X இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே 2, இங்கே 4, இங்கே 6, இங்கே 8, இங்கே 690 அப்போ 82க்கு 8. அப்போ இங்கே என்ன வரும் 10. அவ்வளோதான். 10ன்னு எவ்வளோ? 682 - 10னா 672. இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்பர் சீரிஸ்லாம் வந்திருக்கு. மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லையும் கேட்டுடுறாங்க, இல்லை நார்மல் டிஃப்ரென்ஸ்லேயே வச்சு கேட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் நியர்பையாக இருந்தாலே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாங்காக இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸோ இல்லை மல்டிப்ளிகேஷன் வித் அடிஷனோ இன்வால்வ் ஆகிருக்கும். அடுத்து இப்படி கொஸ்டின் வந்திருக்கு. YAGK இதுக்கு பார்த்தீங்கன்னா PRXBன்னு கொடுத்துட்டாங்க. PRXB. அதே மாதிரி OQWA இதுக்கு FHNR இப்படி கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது NPVZ இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம இதுக்கு போடணும், அவ்வளோதான். இப்போ இது ஒன்று தனியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது அல்டர்னேட் டேர்ம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக எடுத்து பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு YZAB அப்போ 2 விட்டு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. YZA ஊடால 2 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா Nக்கு OPQ. அதே மாதிரி இங்கே டயக்னலாக எடுத்து பாருங்கள். KLMNO 4 விட்டு இங்கே P வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்கள். ABCDEF வந்திருக்கு. இதுவுமே இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. OPQR. அதே மாதிரி இங்கே 4 விட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா ABCDE. அவ்வளோதான். இதை வச்சு ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் லெட்ரு E கடைசி லெட்ரு Q கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் வச்சுருந்துருக்காங்க. அதை வச்சே போட்டுடலாம். அது போக நடுவில் இருந்தாலும் 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாலும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி வந்திருக்கு கொஸ்டின். அது போக PACE COST இதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இது 1, 3, 2, 7. அப்போது இதில் என்ன கேட்குறாங்கன்னா சிக்கான அந்த கோடிங் லெட்ரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 PACEலையும் COSTலையும் காமனாக இருக்கிறது C தான் இருக்குது. அப்போ நம்பர்ஸ்லையும் காமனாக இருக்கிறது என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ அதுதான் அதோட கோடட் வேர்டு ஆர் நம்பர். கோடட் நம்பர் டு தட் லெட்டர் வந்து என்ன 2. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கொஸ்டின். JF LH NP அதே மாதிரி HDJF LN. அப்போது ஆன்சர் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதே மாதிரி எது ஃபாலோ ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உண்மையாகவே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா KL 1 விட்டு MN 1 விட்டு போயிருக்கு. அதே மாதிரி HIJKL 1 விட்டு போயிருக்கு. அதே மாதிரியே ஆப்ஷன் என்ன வச்சுருந்துருக்காங்க LMNOP இப்படி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 தூக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போது 2வது லெட்டர் எடுத்து வந்துட்டாங்க. ஜேக்கு அடுத்து FGHIJ. அப்போது 3 இதுக்கு முன்னாடி உள்ளது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் DEFGH 3 இது முன்னாடி உள்ளது வந்திருக்கா. அப்போ இதே மாதிரி எல்லுக்கு பார்த்தோம்னா HIJK. அப்போது இங்கே H போடுற மாதிரி இருந்திருக்கு. HIJK இங்கே 3 விட்டு வர்ற மாதிரி இருந்திருக்கு. இதை வச்சு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்த இதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. எஃப்க்கு அடுத்து GH 1 விட்டு வந்திருக்கு. அடுத்து
அதுக்கப்புறம் உள்ள லெட்டர் எவ்வளோ வேர்டு விட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனை வச்சு சீக்கிரம் செய்யணுன்ற போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பில் வர்ற மாதிரியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து நீங்கள் ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்காதீங்க, ஆப்ஷனை பார்த்துருங்க பாதி செய்கிறப்பவே. ஒரு சில சம்லாம் இந்த கோடட் லெட்டருக்குமே அப்படி இந்த நம்பர்ஸ் இருக்கும்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேக்கு 10, ஜேகே எல், இங்கே 12, எல் எம்என், இங்கே 14 போடுவீங்க. அப்படி போடுறப்பவே இங்கே 2 கூடி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியப்பட்டுரும். அதே மாதிரி இங்கேயும் போடுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க சப்போஸ் குழப்பற பட்சத்தில். அடுத்து வேறு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஆருக்கு பதில் டிவைடு, பிக்கு பதில் மைனஸ், கியூக்கு பதில் மல்டிப்ளிகேஷன், எஸ்ஸுக்கு பதில் அடிஷன் இப்படி கொடுத்து 110 ஆர் 32 ப்ராக்கெட்டு, கியூ 2 எஸ் 9 இந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும், ஆருக்கு பதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் லெவல் மாதிரி கூட அவங்க கேட்கல, ஈஸியாக தான் இருந்திருக்கு. இப்படியும் கொஸ்டின் வந்திருக்கு. இது போக கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, ஏசிஜேபி இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்எல் இதுக்கான வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசிஜேபிக்கு வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 32ன்னு கொடுத்துட்டாங்க. எப்படி 32 வந்திருக்கும், எல்லா லெட்டருக்குமே நீங்கள் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சது. 1 இங்கே சின்னா 3, ஜேக்கு 10, பிக்கு 2. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், 4, 14, 16. அப்போ 16 தான் நம்பர், ஆனால் 32 வந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, இன்ட்டு 2 நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாமே கூட்டணும்னா எவ்வளோ வரப்போகுது, பின்னா 2, டிக்கு 4, எஃப்க்கு 6, எல்லுக்கு 12, மொத்தம் கூட்டினா 24 வரும். இப்போ 24 × 2 48 தான் ஆன்சரு. இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் கொடுக்கலாம், அடிஷனில் கொடுக்கலாம், இல்லை ரிவர்ஸ் நம்பர் 61 கொடுத்து ஆன்சர் வந்து 42ன்னு வைக்கலாம். சாரி 24 × 2 எவ்வளோ, 48ன்னு போட்டோன்னா 84ன்னு வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க. கொஸ்டினை எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு இந்த கொஸ்டினும். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஜுவேட் லெவலில் பார்த்த மாதிரியே ஒரு கொஸ்டின். 205, 712, 237, 866, 578 இப்படி நம்பர்ஸ் கொடுத்துட்டு, இதில் லார்ஜஸ்ட் நம்பரில் யூனிட் டிஜிட்டு, லார்ஜஸ்ட் நம்பர் என்ன 866, இதில் யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரில் டென்ஸ் டிஜிட், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 205, இதில் டென்ஸ் டிஜிட். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லை மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் யூனிட் டிஜிட் 6, இதில் டென்ஸ் டிஜிட் 0, இதில் டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் 6 - 0 6ன்னு ஆன்சர் போடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம கிராஜுவேட் லெவலில் காட்டிலும் இதை பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே போட்டுருவீங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. 22, 28, 31. அப்போது 39, 45 இங்கே என்ன வரும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, 6 கூடியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு 3 கூடியிருக்கு. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 கூடியிருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன நடந்திருக்கும், 3 தான் கூடியிருக்கும். ஆன்சர் 48. இப்படி போடுற மாதிரியும் கொஸ்டின் இருக்குது. அடுத்து இப்படி சிம்பிள்ஸு ஏஐபி, நெக்ஸ்ட்டு ரேஷியோ மாதிரி கொடுத்து எம்ஆர்வி இங்கே கொடுத்துட்டு இங்கே பர்சன்டேஜ் இப்படி கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஹேஷ்க்கு பதிலும் பர்சன்டேஜுக்கு பதிலும் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிராஜுவேட் லெவலில் ஏற்கனவே ரீசனிங் சால்வ் பண்ணி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். அதுலேயும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஒரு பேட்டர்னில் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பேட்டர்னில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்க்கு பதில் ஒரு 3 லெட்டர், பர்சன்டேஜுக்கு பதில் 3 லெட்டர், அதை கரெக்டாக சூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இங்கே அவங்க சிம்பிளாக எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 இது முன்னாடி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸு, ஒய், இசட்டு, ஏ அப்படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எம்க்குன்னு பார்த்தா எம்லேருந்து 2 தள்ளி தான் வரணும். ஏன்னா இது இதுக்கு முன்னாடி இருக்குது, இது இதுக்கு அடுத்து இருக்குது. அப்போ எம்முன்னு பார்த்தோம்னா எக்ஸு, ஒய், இசட், ஏன்னு வந்திருக்கு 2 தள்ளி. இப்போ எம்முக்கு என்ஓபி அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பார்க்குறப்ப ஈஸியாகவே ஆப்ஷன்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இது கரெக்டாக தேவை அப்படின்னா நீங்கள் நம்ம ரீசனிங் வீடியோ சால்வ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி கிராஜுவேட் லெவலில் உள்ள கொஸ்டினில், அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கில் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசில்ஸில் அப்ராக்சிமேட்டாக 4 கொஸ்டின் கேட்டுறாங்க. பாக்ஸ் கொஸ்டின்
அப்படியே உட்கார்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அது ஈஸியாக தான் இருந்திருக்கு. சர்க்கிள் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் வைக்கவே இல்லை. பிளட் ரிலேஷன் எல்லாமே சிம்பிள் தான். எதுவுமே கோடட் பிளட் ரிலேஷன் கூட கேட்கல. சிம்பிள் அண்டு சிங்கிள் லைனில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு அதுவுமே சிம்பிளாக தான் இருந்திருக்கு. அனலாகி கிளாசிஃபிகேஷன், சிலாஜிசம்னா பாசிபிலிட்டி கூட கொஸ்டின் வரல. மேக்ஸிமம் வந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறையா இருந்தது அப்படின்னாங்க. 3 to 4 கொஸ்டினில் 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே ரொம்ப சிம்பிளாகவே கேட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே போடுற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரீசனிங் செக்ஷனை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே, ரீசனிங் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிகினராக 3 to 4 months ப்ரிப்பேர் பண்ணவங்களே 27 போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் கிராஜுவேட் லெவலில் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு 28 to 30 வரைக்கும் போட்டுடலாம். 1 year வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக 30 out of 30 இதில் வாங்கியே ஆகணும். ஈஸியாக தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக ரீசனிங்கை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து போங்க. பிகினரே ஒரு 4 to 5 months பண்ணவங்களே 20 to 22 minutes இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம 20 minutes இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 70 நிமிஷம் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு இருக்கும்? 70 கொஸ்டினுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்ப்போம். மேக்ஸில் வெயிட்டேஜ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் கொஸ்டினில் ஒரு 2 to 3 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து ப்ராஃபிட் லாஸ், இதில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் அப்ராக்சிமேட்டாக 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இதில் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஆவரேஜ், இதுலையுமே 2 to 3 கொஸ்டின்ஸ். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டன், இது எல்லாமே கம்பைன் பண்ணி 2 to 3 கொஸ்டின். அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதில் 3 to 4. அடுத்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் 1 to 2 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரியில் 1 to 2 கொஸ்டின். மென்சுரேஷன், இதில் 2 to 3. அல்ஜீப்ரா 1 to 2 கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் 2 to 3 கொஸ்டின் வரைக்குமே வந்திருக்கு. மேக்ஸிமம் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதில் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்லேயுமே டிஐ கேட்கவே இல்லை. டிஐ மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வரவே இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரவே இல்லை. ஒரே ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் மோடு கேட்டதாக கேள்விப்பட்டேன். அதுவும் சிம்பிளாக பார்த்தோன்னே மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூலேருந்து மோடு எடுத்து போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே கிராஜுவேட் லெவல் சால்வ் பண்ணியிருந்தால் இந்த கொஸ்டினாகவே தெரியல, ரொம்பவே சிம்பிளாக இருந்ததுன்றாங்க. 3 to 4 months ப்ரிப்பேர் பண்ண பிகினர் 26 போட்டிருக்காரு. ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கால்குலேட்டிவாக இருந்தது அப்படின்னு இருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக யூனிட் டிஜிட்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்திருக்கும், ட்ரிக் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி பயப்படவே வேண்டாம். மேக்ஸிமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. அதுவுமே நல்லபடியாக பண்ணிவிட்டாங்க. அதுபோக மறந்துட்டேன், கோஆர்டினேட் ஜாமெட்ரிலையும் எதுவும் கேட்கல. அடுத்து எந்தெந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, எப்படிலாம் அவங்க கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் மேக்ஸில் அப்படின்னு கிடச்ச கொஸ்டின்லாம் வச்சு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸில் இந்த எல்லா மேக்ஸிமம் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் அண்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன், 4 and 9 கேட்டிருக்காங்கன்னா அதை அப்படியே ரூட்டில் போட்டுருங்க. 4 into 9 √36. இப்போ √36னா ஆன்சர் 6. அவ்வளோதான், இதான் ஆன்சர். இதுக்கு எக்ஸாக்ட் ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷனுக்கு B² = AC. B² தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மீன். இப்போ A into Cன்னா 4 9s are 36. இப்போ Bன்றது 6. இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி நான் இப்படி செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3 and 12ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3:12 டபுள் ரேஷியோ 12:x. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 3 நம்பர் இருக்குது, 12 2 times ரிப்பீட் ஆகிருக்கும். 3வது நம்பர் என்ன அப்படின்றது தான் இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு மீனிங். இங்கே என்ன நடந்திருக்கு, 3 12 மாறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்பர் இங்கே ஃபஸ்ட் நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல ரேஷியோவில், அதே தான் பண்ணியிருக்கேன்.
இப்போ 12 என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 3க்கு என்ன நடந்திருக்கு, இன்ட்டு 4 நடந்திருக்கு, அதான் 12 வந்திருக்கு. இப்போ 12க்கு இங்கே என்ன நடக்கணும், இன்ட்டு 4 நடக்கணும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 12 4 சார் 48. இது சிம்பிளாக பார்க்க போனால் 3/12 ஈக்குவல் டு 12/xன்னு எழுதுவோம். இப்போ என்ன ஆகும், x ஈக்குவல் டு 12 × 12 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை கேன்சல் அவுட் பண்ணால் இப்படி வரும், ஆன்சர் 48. அதே தான் மேலேயும் பண்ணியிருக்கோம். நான் 2 மெத்தடுமே சொல்லி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, இதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு வச்சு எல்லா ஷிஃப்ட்லேயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல், நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 240 கிலோமீட்டரை 80 km/h போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 360 கிலோமீட்டரை 90 km/h போயிருக்காங்க. ஓவரால் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு, இது ஸ்பீடு 1, இது ஸ்பீட் 2ன்னு வச்சுக்கோங்க, இது டிஸ்டன்ஸ் 1, இது டிஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும், ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இதான் இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, 240, இங்கே 360. அப்போ என்ன வரும், ரெண்டையும் கூட்டினோம்னா 600 வரும். இப்போ டோட்டல் டைம் என்ன, டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டோட டைம்னு பார்த்தா t1. t1ன்றது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுன்ட்டு டைமா, நம்மளுக்கு டைம் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 240/80, இது ஒன்று. அதுபோக டைம் 2ன்றது 360/90. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 3 8s are 24, இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 4 9s are 36. அப்போ ரெண்டு டைமே நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன வருது, 3 4 7. ஆன்சர் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, 600/7. கரெக்டாக பார்த்தா 8 7s are 56, இங்கே 4ன்னு போட்டோம்னா இங்கே 5 7s are 35, 85 பாயிண்ட் சம்திங். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் நான் செஞ்சு காமிச்சிட்றேன். ஆவரேஜ் ஸ்பீடில் இன்னொரு கொஸ்டின், செகண்ட் டைப்பு ஆவரேஜ் ஸ்பீடு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன, 2xy/x + y. இது எந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போகிறப்ப 300 km போயிட்டான், ரிட்டர்ன் வர்றப்பையுமே 300 km வந்தான், அவனோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு ஸ்பீடு என்னன்னு பார்க்கணும். போகிறப்ப இப்போ ஒரு 60 km/h போயிருக்கான், வர்றப்ப ஒரு 30 km/h வந்திருக்கான். அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், முடிஞ்சது. 2 × 60 × 30 டிவைடட் பை x + yக்கு 90. கேன்சல் பண்ணோம்னா இது 3, இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 20. இப்போ 2 × 20ன்றது 40. போன பேட்டர்ன் மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு வந்துடுது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், போயிட்டு ரிட்டன் வந்துட்டான்ற மாதிரி இருக்கணும். அதில் டிஸ்டன்ஸ் வேரி ஆகிருக்கும், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் உறுதி. நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினராக இருந்து இந்த இதெல்லாம் பார்க்காம விட்டுருந்தா 60 30ன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணும், 60 + 30/2 90/2 அப்படின்னு போட்டால் 45ன்னு வந்துடும். இது தப்பு. ஆவரேஜ் ஸ்பீடுன்றது இப்படி கண்டுபிடிக்கவே கூடாது. இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் ஆயிரும். பாருங்கள், 45 வந்திருக்கு, ஆன்சர் 40ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் மெத்தடு, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆவரேஜ்னு பார்த்த உடனே 2 கூட்டி 2ஆல் வகுத்துறணும்னு போட்டுறாதீங்க. ஸ்பீடை பொறுத்தளவு ஆவரேஜ் வேறு. நெக்ஸ்ட்டு பாலிகன் கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்டில் வந்திருக்கு. பாலிகன்ஸில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9ன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்குறது என்னென்னா, எக்ஸ்டீரியர் ஆங்கிளோ இல்லை இன்டீரியர் ஆங்கிளோ எவ்வளோன்னு கேட்டுடுறாங்க. இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு கேட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னது, 360 டிகிரி டிவைடட் பை n போட்டோம்னா 360/9 40 டிகிரின்னு போட்டுடலாம். இதுவே இன்டீரியர் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். இன்டீரியர் ஆங்கிள் ஈச் இன்டீரியர் ப்ளஸ் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன வரும், 180 டிகிரி. அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்மளுக்கு 40 அப்படின்னா 180 - 40 எவ்வளோ, 140 டிகிரி. இந்த மாதிரியும் கொஸ்டின் வருது. பாலிகனுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் எப்படி இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் சைட்ஸ் எப்படி, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படின்னு ஒரு வீடியோ அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் இருந்திருக்கு.
நம்மளுக்கு அடித்து ஃப்ராக்ஷனில் வர்ற மாதிரி கூட இல்லை, பார்த்து 10 செகண்ட் 15 செகண்ட்லேயே சால்வ் பண்ணியிருக்காங்க இதை. நெக்ஸ்ட்டு சட்ஸ் அண்ட் இண்டிசஸ். இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வச்ச மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் அது காம்ப்ளிகேட்டட் கிடையாது, சிம்பிள் தான். எப்படின்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 0.83 இப்படி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் 0.09 இப்படி கொடுத்துட்டு எக்ஸ் பவர் இசட் ஈக்குவல் டு ஒய் பவர் 5. கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டு இசட். இசட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் இசட். இது அப்படியே எழுதுவோம். எக்ஸ் பவர் இசட்னா என்ன, 2 பவர் 0.83 பவரில் இசட்டுன்னு வரப்போகுது. ஏன்னா எக்ஸுக்கு இது பவரில் இசட்டுன்னு வரப்போகுது. நான் அதை மல்டிப்ளிகேஷன்லேயே போட்டுறேன். ஏன் அப்படின்னா ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் வேல்யூ என்ன, ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படி எழுதிக்கலாமா. அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சமம் முடிச்சிடலாம். ஈக்குவல் டு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 0.09 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 5 பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ கீழே பேஸ் ரெண்டுமே ஈக்குவலு, அதே மாதிரி பவரை ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். 0.83 இசட் ஈக்குவல் டு இங்கே என்ன வரப்போகுது, 9 5 சார் 45, அப்போ 0.45. இப்போ இசட் ஈக்குவல் டுன்னு பார்த்தா 45 டிவைடட் பை 83. அவ்வளோதான். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி போடுறேன். டெசிமலில் கேட்டிருந்தா டெசிமலில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, இதுக்கும் அடாப்ட் ஆகிக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இது தெரிஞ்சிருந்தாலே சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் பி வந்து 2 டைம்ஸ் த பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் பிகம் 2 டைம்ஸ் இன் 4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிரின்சிபல் எப்போ வந்து 16 டைம்ஸாக ஆகும், எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது. அப்போது 3p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், இன்னொரு 4 கூடும், 8. அதாவது 4 இன்னொரு 4ன்னு வரும். அதை நான் மொத்தமாக 8ன்னு சொல்கிறேன். அப்புறம் அடுத்து 4p ஆகிறதுக்கு இன்னொரு 4, அப்போ 12ன்னு ஆகும். இப்போ என்ன நடக்குது, 2p ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3p ஆகிறதுக்கு 4 2 டைம்ஸ் ஆகுது. இப்போது 4p ஆகிறதுக்கு 4 3 டைம்ஸ் ஆகுது. அவங்க கேட்குறது என்ன, 16pக்கு. 16pக்கு என்ன ஆக போகுது, 4 × 15. ஏன்னா 4ன்னா இங்கே 3 1 கம்மியாக வருது, 3க்கு இங்கே 2 வருது, 2க்கு இங்கே 1ன்னு வருது. இப்போ 16க்கு என்ன வரப்போகுது, 15 வரப்போகுது. 16 டைம்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 15 60 இயர்ஸ். முடிஞ்சது சம். இதை நீங்கள் போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு போட்டு அதை இங்கே கொண்டு வந்து அப்படிலாம் செய்ய தேவையே இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ்க்கு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் கிராஜுவேட் லெவலில் கேட்ட மாதிரி இதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. இது 2 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 + ஆர் டிவைடட் பை 100 கியூப். இது 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்துடுது. இதில் இருந்தே உங்களுக்கு 1 மார்க் உறுதி. அடுத்து இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் கொஸ்டினில் கொடுத்தது செய்கிறேன். பிரின்சிபல் வந்து 2000, ரேட்டு 6.25%. இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14th February 2023. எப்போ மெச்சூரிட்டி ஆகி எடுக்கிறாங்கன்னா 28th April 2023. ரைட். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ரேட் இருக்குது, டேஸ் இல்லை. டேஸ் நான் எடுக்கிறேன். இங்கே எத்தனை நாள் இருக்குது, மொத்தம் 14 டேஸ். 14th Februaryலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 14 டேஸ் வரும். ஏன்னா லீப் இயருக்கு தான் நம்மளுக்கு 29 வரும். இது 2023ன்றது லீப் இயர் கிடையாது. மிச்சம் 14 28. அந்த 28ல் 14 போச்சுன்னா மிச்சம் 14 டேஸ். அதுதான் பிப்ரவரிக்குள்ளே தான் எழுதியாச்சு. இது பிப்ரவரி நம்பர் ஆஃப் டேஸ் மிச்சம். நெக்ஸ்ட்டு அந்த பிப்ரவரி முடிஞ்சது. பிப்ரவரி 14லேருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் கணக்கு எடுத்துட்டோம். அப்புறம் அடுத்த மாதம்லேருந்து மார்ச் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. மார்ச் எத்தனை நாள், 31 நாள். அப்புறம் ஏப்ரலில் 28 நாள் இருந்திருக்கு உள்ள அமௌண்ட்டு. அப்போ மொத்தமாக கூட்டினோம்னா எவ்வளோ வருதுன்னா இங்கே 3, அப்போ மேலே 1 வரும், 6, 73 நாள் வருது. இதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க போனால் பிஎன்ஆர் பை 100 பி 20,000, 6 6.25
நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு பார்க்க போனால் 73 நாள். அது நாள் கணக்கில் எழுதுனதுனால நம்ம இயரில் போடணும். இயரில் தான் இங்கே எப்போவுமே போடுவோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதனால் டிவைடட் பை 365 போட்டேன். பிஎன்ஆர் பை 100. அப்போ இன்னொரு 100 இங்கே வரும். இதை மொத்தமாக கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணினா இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா இது 1 டைமு, இது 365ன்றது 5 டைமில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் அவுட் பண்ணினா இங்கே 4 5 ஆர் 20 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 6.25 இருக்குது, இது இருக்குது, இங்கே 2 0, இங்கே 2 0. இப்போ என்ன வருது மிச்சம் இருக்கிறதுனா இங்கே 2 0க்கு இங்கே 2 0 கேன்சலு, இங்கே 5க்கு கேன்சலு. இப்போ 2000 தான் கொடுத்துருக்காங்க, 20,000 கிடையாது, 2000 தான். அப்போ எல்லா ஜீரோவுமே கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 4 × 6.25. 4 6 ஆர் என்னது 24. மிச்சம் என்ன இருக்குது 0.25. 0.25 4 தடவை போட்டால் என்ன வரப்போகுது 1ன்னு வரப்போகுது. ஆன்சர் அப்போ 25. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கேட்ட ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் பண்ணுறேன். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிடுறாராம். பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிச்சிடுறாரு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் வேலை முடிச்சிட்டாங்க. வாட் பார்ட் ஆஃப் ஒர்க் லெஃப்ட்? எவ்வளோ ஒர்க்கு மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 6 நாள்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எஃபிஷியன்சி எடுக்கிறேன். இங்கே 20 தான் எல்சிஎம் வரப்போகுது பெரிய நம்பருன்றனால. அப்போ இங்கே 2 இங்கே 1. இப்போ மொத்தம் ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி என்ன 3ன்னு வந்துருச்சு. இப்போ 3 × 6ன்றது 18. இப்போ 20ல் 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க கேட்குறது வாட் பார்ட் ஆஃப் ஒர்க்கு லெஃப்ட்டுன்னு கேட்குறாங்க. ஆர் ரிமைனிங்னு கேட்டிருக்காங்கன்னு வைங்க. மிச்சம் இருக்கக்கூடியது என்னது 2. எவ்வளோவில் 20ல் மொத்த வேலையில். இப்போ 1/10. 1/10 பார்ட்டு தான் லெஃப்டாக இருக்குது. இது ஒரு கொஸ்டின் இப்படியே கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஜுவேட் லெவலில் கேட்ட மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆன மாதிரி சொன்னாங்க. 48 டிவைடட் பை 79, 6/9, அடுத்து 7/84, அப்புறம் 48/55. இதில் கிரேட்டர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இது ஆல்ரெடி கிராஜுவேட் லெவல் சால்வ் பண்ண 3 பேப்பர்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிரேட்டர் நம்பர் ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம 2 தான் பார்க்கணும். டினாமினேட்டர் பெருசாக இருக்கிறத எடுக்கணும், as well as டினாமினேட்டர் பிக்காகவும் இருக்கணும். நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் ஸ்மாலாக இருந்தால் அதுதான் நம்மளுக்கு பிக்கர் ஃப்ராக்ஷன். இப்போ பாருங்கள், இங்கே 48/79 இருக்குது, இங்கே 48/55 இருக்குது. எது பக்கத்தில் இருக்குது? இது தான் பக்கத்தில் இருக்குது, இது அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குமான கேப்பு டிஃப்ரென்ஸ் ஸ்மாலாக இருக்கணும்னு இருக்கேன். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இது ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 9, இது ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது. 48 55 பக்கத்தில் இருக்குது. ஆனால் 7 84 இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. இப்போ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. ஒன்று இது வரணும், இல்லை இது வரணும். அப்போது அந்த 6/9 அப்படியே வச்சு நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 6க்கு நான் 1 போட்டுறேன். இந்த 9 6ஆல் அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 9 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 1 6 மிச்சம் 3 போட்டோம்னா 1.5 வரும். 1/1.5. இதை 48/55 அதே மாதிரி மேலே ஒரு நியூமரேட்டர் 1 கொண்டு வர்ற மாதிரி நான் பண்ணுறேன். 1 கொண்டு வந்துட்டு 55 48ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 148 48ன்னு வரும். இப்போ மிச்சம் 7 இருக்கும். இப்போ 1.1 சம்திங்னு வருது. 1.1 சம்திங்னு போயிட்டே இருக்குது. இப்போ சிம்பிளாக பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸும் இங்கே டிஃப்ரென்ஸும் எது வந்து கம்மியாக இருக்குது? இது தான் கம்மியாக இருக்குது 1.1. அப்போ 0.1 தான் கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. இங்கே 0.4க்கு மேலே ஏறிட்டு போகுது, 0.5க்கு மேலே. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் பக்கத்தில் உள்ளதை மட்டும் தூக்குங்க, மீதியெல்லாம் எலிமினேட் பண்ணுங்கள். மேலே உள்ளதை அப்படியே வச்சு கீழே உள்ள நம்பரால் மேலே உள்ள நம்பரை அப்படியே மைண்டாலே டிவைட் பண்ணாலே முடிஞ்சது. நீங்கள் எடுத்தால் இவ்வளோதுன்னு செய்யணும்னு தேவையில்லை. 9 6ஆல் யோசிச்சு பாருங்கள். 9 6ஆல் போடுறோம் 166ன்னு வரும். இப்போ மிச்சம் 30 1.5 1.5 55 48ஆல் போட்டால் எப்படி 1 டைம் போகும். 1 பாயிண்டில் மிச்சம் இருக்கிறது 7 7 7னா 70 போடுவோம் பாயிண்ட் வச்சதுனால. அப்போ அதுவும் 1 டைம்ஸ் தான் வரும். அவ்வளோதான். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாப்டரில் ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் பிரவீன், இங்கே அருண்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 45,600 ரைட்டு. எண்ட் ஆஃப் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு 2 பேருக்கு சேர்த்து அப்படின்னா 7,500 வந்திருக்கு. அதில்
பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800ன்னு வந்திருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இந்த 45,600ல் ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் தான், எண்ட் ஆஃப் த 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இருந்திருக்கு. இப்போ மொத்தம் ப்ராஃபிட் என்ன 7500. அதில் பிக்கு எவ்வளோ வந்திருக்கு 1800ன்னு வந்திருக்கு. அப்போது ஏக்கு எவ்வளோ வந்திருக்கணும் 75 - 18 அப்படின்னு போட்டோம்னா இங்கே 7 இங்கே 5, இப்போது 5700. இதுதான் வந்து ஏக்கான ப்ராஃபிட். நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம், இதுதான் ஃபார்முலா. அப்படி பார்த்தோம்னா இந்த ரேஷியோவும் ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ நான் அதனால் இதை ரேஷியோவில் மாற்றுறேன். இதை கேன்சல் பண்ணேன்னா 0 0 கேன்சல், 6 3 சார் 18, இங்கே 1 3 3 19, 6:19 வருது. இதுதான் ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோவும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 45,600. இதில் மொத்தம் எவ்வளோ அடங்கியிருக்கு 25, டோட்டல் ரேஷியோ 25. இதுதான் நம்மளுக்கு மொத்தம் உள்ளது. இதில் யாரோடதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ஏக்குள்ளது என்ன 50, ஏக்குள்ளது என்னது கேன்சல் அவுட் பண்ணி 19. இதை போட்டோம்னா ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். இப்போ இதே இடத்துல நம்மளுக்கு பியோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா 45,600 டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் நம்பர் ஆஃப் ரேஷியோ ரெண்டையும் கூட்டிட்டு கீழே போட்டுட்டு பிக்கான ரேஷியோவை எடுத்து இங்கே போட்டு 6ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணால் ஆன்சர் பாருங்கள், இங்கே கேன்சல் அவுட் பண்ணுறேன் 25. இதை கேன்சல் அவுட் பண்ணால் இதை 100ன்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு 100 தான் எப்படி எழுதுவோம். இப்போ 456 × 4 × 9. இதிலேருந்தே நீங்கள் யூனிட் டிஜிட்டில் தூக்க பாருங்கள். 6 4s are 24, 4 9s are 36. இப்போ யூனிட் டிஜிட் 6ல் முடிகிறது ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சம்ம செய்யுங்க, ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரஸ்டமு அது இது மெல்ட்டிங்கு கட்டிங்கு அப்படிலாம் எதுவுமே கேட்கல, சிம்பிளாக கேட்டிருக்காங்க. கோன் H1:H2, அதாவது ஹைட்டு 2 ஹைட் கொடுத்துட்டாங்க, 4:3 ரேஷியோ இருக்குது. அப்புறம் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7:3 இருக்குது. இது வந்து ஒன்று வந்து கோனுக்குள்ளது, இன்னொன்று சிலிண்டருக்குள்ளது. இந்த R2ன்றது சிலிண்டரு, ஃபஸ்ட்டு கோனு, செகண்டு சிலிண்டர்னு ஞாபகம். சிலிண்டருக்கான வால்யூமும் கொடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கான வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 810. அவங்க கேட்குறது கோனோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் கோனு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போட்டோம்னா என்ன வரும், வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது 1/3 πr²h. இது கோனுன்றதுனால நான் 1ன்னு எடுத்திருக்கேன், ஸோ இந்த 2 ரேஷியோ வரும். செகண்டு சிலிண்டரு அவங்க கொடுத்துருக்கதே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. H1:H2 ஃபஸ்ட்டு வந்து ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோனு, ரெண்டாவது தான் சிலிண்டரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. πr²h இது எல்லாமே 2ன்னு வச்சுருக்கோம், ரேஷியோலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஈக்குவல் டு இந்த வால்யூம் ஆஃப் கோன் என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. வால்யூம் ஆஃப் சிலிண்டரு 810ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். பை கேன்சலு. இப்போ 1/3 மிச்சம் இருக்குது. 1/3 இன்ட்டு R1² என்ன, R1ன்றது 7 49 இன்ட்டு H1ன்றது 4 இன்ட்டு 1/, இது அப்படியே எழுதுகிறேன், R2ன்றது 3, அப்போ 9, H2ன்றது 3 ஈக்குவல் டு x/810. அப்படியே கேன்சல் அவுட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள் 9 9s are 81, 9 இங்கே 3 3s are 9, அப்போ எல்லாமே 81. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும் 10. இப்போ எக்ஸ் என்ன வரும் 49 × 4 × 10. இப்போ 4 9s are 36, 6 0. இப்படி முடிகிறது எது ஆன்சரோ ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர், முடிஞ்சது. அடுத்து இன்னொரு மென்சுரேஷன் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 g/cm³ கொடுத்தாச்சு. இன்னர் ரேடியஸ் 2 cm, அவுட்டர் ரேடியஸ் 4 cm. அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். நம்மளுக்கு இங்கே தேவை மாஸ், அதுதான் வெயிட்டு. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இது எதில் கிராமில் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வெயிட் ஆஃப் ஸ்பியர் இன் கேஜின்னு கேட்டிருந்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 1000 முடிஞ்சது.
அப்புறம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூப். இங்கே 2 ரேடியஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு அவுட்ரு ரேடியஸை போடுங்க. அவுட்ரு என்ன கொடுத்துருக்காங்க 4. இப்போ 4 கியூப் மைனஸ் 2 கியூப். அவ்வளோதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4 கியூப்னா என்னது 4 4 சார் 16, 16 4 சார் 64, மைனஸ் 2 2 சார் 4, 4 2 சார் 8. இப்போ 64 மைனஸ் 8 எவ்வளோ வரப்போகுது 56. இப்போ டோட்டலாக அந்த டைம் 56ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். இங்கே அடித்தா 8, இங்கே அடித்தோம்னா 2. இப்போ மேலே இருக்கிறது என்னது 2 4 சார் 8, 8 8 சார் 64, 64 × 22, 4 இங்கே 4 இங்கே 2, யூனிட் டிஜிட் 8ல் எது இருக்கோ அதை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கீழே 3 சைபர் இருக்குது. அப்போது 3 நம்பர் கடைசியுமே 8 இருக்கணும். அந்த 8க்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கணும். அப்படி ஆப்ஷன் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். சம்மே மொத்தம் இவ்வளோ தான். பார்த்தோன்னே ஸ்பியர் டென்சிட்டி அது இது இன்னர் அவுட்டர்லாம் பயப்படவே வேண்டாம். இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கா, பைக்கு அப்புறம் ஆர் கியூப்னு இருக்கா ஃபார்முலாவில். ஆர் கியூபுக்கு பதில் அவுட்ரு ஆர் கியூப் மைனஸ் இன்னர் ஆர் கியூப். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படியும் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு மென்சுரேஷன் சம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஹெமிஸ்பியர் ஷேப் கொடுத்தாச்சு. ஹெமிஸ்பியரோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 1 2 3 2ன்னு. ஹெமிஸ்பியரோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 2 3 2. அப்படியே கண்டிப்பாக எல்லாமே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக தான் வச்சுருக்காங்க. கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கு. 2 11 சார் 22. ஸோ இங்கே 11 டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 1 11 is 11, மீதி இங்கே ஒன்று போட்டோம்னா 1, அப்புறம் இங்கே போட்டோம்னா 2. இப்போ 1 12ன்னு வருது. அப்புறம் இதையும் கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். இங்கே 2 2 4ஆல் கேன்சல் பண்ணிடுறேன். 2 4 சார் 8, 8 4 சார் 32. அப்போ ஆர் ஸ்கொயர்ன்றது என்ன வருதுன்னா 28. எப்படி வருதுன்னா 4 × 7 × 7. அப்போ ஆறுன்னு எழுதுகிறப்ப இப்போ 4ன்றது 2 × 2ன்னு இருக்கும். ஒரு 2வை தூக்கிக்கிடுவோம். இப்போ 2 7 இருக்குது, ஒரு 7 தூக்கிடுவோம். ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயராக ஆறுன்னு மாற்றிருக்கேன். ஆன்சர் 14. அவ்வளோதான். நீங்கள் ஸ்பியர், ஹெமிஸ்பியர், கோன், சிலிண்டர் இந்த மாதிரி 3D ஷேப்ஸ் எல்லாமே வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஃபார்முலா எல்லாமே படிச்சிருந்தாலே மென்சுரேஷன் ஈஸியாக போட முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக படிக்காமல் போயிடாதீங்க. அடுத்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல், டிவிசிபிள் பை 11, டிவிசிபிள் பை 13, இல்லை டிவிசிபிள் பை 16 இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறாங்க. இந்த டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ்னால் 4க்கு வரும், 8க்குனா லாஸ்ட்டு 3 டிஜிட் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே போட்டலாம். பெரிய பெரிய நம்பர் 4ஆக கொடுத்து அதில் டிவிசிபிலிட்டி ரூலும் கேட்குறாங்க. இல்லை நம்பர் பெருசாக கொடுத்து அதில் ஒரு நம்பர் விட்டுருந்துமே இது அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் தயாராகிக்கோங்க. இப்போ நான் அங்கே கொஸ்டினில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் போடுறேன். இப்போ டிவிசிபிலிட்டி பை 16 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எந்த நம்பர் டிவிசிபிள் பை 16 1702, 1584, 1382, 1165ன்னு கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை 16னா என்ன அர்த்தம் 4 × 4ன்னு நம்ம பிரிக்கலாம். கண்டிப்பாக 4 ஆலையும் போகும். இப்போ 5ன்னு முடிகிறது 4ஆல் போகுமா? கண்டிப்பாக போகாது. அப்புறம் நம்மளுக்கு 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட்டு 2 டிஜிட் மஸ்ட் டிவிசிபிள் பை 4. இப்போ 2 டிவிசிபிள் பை 4ஆ? கிடையாது. 82 டிவிசிபிள் பை 4ஆ? 84 தான் டிவிசிபிள் பை 4, இதுவும் கிடையாது. அப்போ 84 டிவிசிபிள் பை 4ஆன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னாலே ஹோல் நம்பருமே டிவிசிபிள் பை 4 தான். இந்த மாதிரி கொஸ்டின் வருது, அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. மற்ற டிவிசிபிலிட்டி ரூலும் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட் அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், ஆனால் கரெக்டாக யோசிச்சோம்னா இது போட்டுடலாம். 906 × 894 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை உட்காந்து 3 நம்பரையும் போட்டு மல்டிப்ளை பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே உள்ள ஒரு ட்ரிக் இருக்கும். இப்போ நம்பரை பாருங்கள், 900ஓட இங்கே 6 கூட இருக்குது, இங்கே 6 கம்மியாக இருக்குது. அப்போது 900 + 6 900 - 6. இப்போ எப்படி இருக்குது? a + b a - b. அப்போ என்ன வரும்? a² - b². a² என்னது 9 9 சார் 81, 2 0 இருக்குன்னா இன்னும் 2 0 வரப்போகுது. மைனஸ் b² 36. இவ்வளோதான். இதில் எவ்வளோ நம்ம கழிச்சுன்னு ஆன்சர் வருதோ, இங்கே 6 ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்ட வேண்டியதான். இந்த மாதிரி கொஸ்டின் வருது, அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. இது போக அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா x + 1/x 7 அப்படின்னா x² + 1/x² என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும். இப்போ
இப்போ சப்போஸ் 7ன்றதை நான் பீன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2 இதுதான் ஆன்சரு. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1/x கியூப்னு கேட்டால் பி கியூப் மைனஸ் 3p இப்படி போட்டுடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வருது. மைனஸ்க்கு எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 2, எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப்னா பி கியூப் ப்ளஸ் 3p. இந்த கான்செப்டுக்குலாம் அடாப்ட் ஆகிக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது. நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் அப்படின்னா இந்த சம் சொல்லலாம். மென்சுரேஷனில் பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்தாச்சு 7 சென்டிமீட்டரு. சென்ட்ரல் ஆங்கிள்னு பார்த்தா 40 டிகிரி. நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2r + l. இதுதான் ஃபார்முலா. எல்லுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லுக்கு ஃபார்முலா என்னன்னா θ/360 டிகிரி இன்ட்டு 2πr. இப்போ எல் கண்டுபிடிச்சா தான் கண்டிப்பாக இது போட முடியும். ஏன்னா 2rன்றது நம்மளுக்கு தெரியும், 2 7s are 14. இதை கண்டுபிடிச்சாச்சு. எல்ன்றது நம்மளுக்கு தேவை. தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க? சென்ட்ரல் ஆங்கிள் 40 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸுமே 7. அப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். இங்கே 4 9s are 36, 9 வந்துடும். அப்போ 44/9 இதுதான் எல் வேல்யூ. அப்போ 14 + 44/9. 44/9 என்ன வருது? எடுத்துகிட்ட 4 9s are 36. 36 போக மீதி இங்கே 8ன்னு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா 4.8 சம்திங்னு வரும். ஆன்சர் 14 + 4 18 பாயிண்ட் சம்திங். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 19 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது போக நம்மளுக்கு மற்ற இதில் என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்குன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2a = 3b = 4c இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு a இதில் வந்து கேட்குறது என்னென்னா a + b + c. a + b + c வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 1183 வேல்யூ கொடுத்தாச்சு. கேட்குறது a - c என்ன இப்படி கேட்டிருக்காங்க. அப்போது இதிலிருந்து நம்ம கரெக்டான ரேஷியோவை தூக்கணும். இப்போ a வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதை மறைச்சிக்கிற வேண்டியதான். 3 4s are 12. அப்புறம் b வேணும் அப்படின்னா இதை மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 2 4s are 8. இப்போ c வேணும் அப்படின்னா இதை மறைச்சிக்கிட்டோம்னா 2 3s are 6. இதுதான் a/b/cக்கான ரியல் ரேஷியோ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 இங்கே 4 இங்கே 3 இதுதான் ஏபிசிக்கு ரேஷியோ வந்திருக்கு. அவங்க டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க? 1183. அப்போது 6 4 10 3 13 13 தான் 1183னா கேட்குறது என்ன? a - c என்னன்னு கேட்குறாங்க. a - c ரேஷியோவில் பாருங்கள் ஏசி. அப்போ 3 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கேன்சல் அவுட் பண்ணால் ஆன்சரு. இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 13 கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 9ன்னு போட்டோம்னா ஏன்னா 10 போட்டோம்னா 130. அதுக்கு முன்னாடி உள்ளது கண்டிப்பாக வந்துடும். 3 9s are 27, 9 117 மிச்சம் 1 90 யூனிட் 3 யூனிட் டிஜிட் 3 இருக்கோ அதான் ஆன்சரு. எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 273. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்பிளாக கொஸ்டின் என்ன கொடுத்து வந்திருக்காங்க? ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படியே போடுற மாதிரியே டைரக்ட் கொஸ்டின். டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு 700, டைமு 8. நம்ம பாயிண்ட் எழுதி செய்ய வேண்டியதான். 8 7s are 8 8s are 64, மீதி 6 7 7 8s are 56, மிச்சம் 40 இருக்கும். 40 போட்டோம்னா 87.5. இப்படி டைரெக்டாக சிங்கிள் லைன் கொஸ்டினுமே வந்திருக்கு. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டா 3/5ன்னு கொடுத்தாச்சு. கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ் ஏ இன்ட்டு காட் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வரைவோம். பார்த்தோம்னா இது தீட்டான்னு எடுத்துக்கோங்க. தீட்டானா ஆப்போசிட் சைடு என்ன? 3. ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் தான் சைன் தீட்டாக்கு ஃபார்முலா. ஹைபாட்னியூஸ் கண்டிப்பாக இங்கே தான் 5. அப்போ பித்தாகரஸ் தியரம் படி ட்ரிப்ளெட்னா நம்மளுக்கு தெரியும். இங்கே என்ன வரும்? 4 தான். அப்படி இல்லைன்னா 5 ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரம் படி இந்த வேணும்னா என்ன செய்யணும்? 5 ஸ்கொயர்னா 25. 25 - 9னா 16. 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4. அப்போ இது 4 தான் இருக்கும். இப்போ காஸ் ஏக்கு என்ன வரும்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு இங்கே ஹைபாட்னியூஸ் 5. காட் ஏன்னா என்ன வரும்? காட் ஏக்கு நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடுன்றது 4, ஆப்போசிட் சைடுன்றது 3. இப்போ 4 4s are 16 டிவைடட் பை 5 3s are 15. அவ்வளோதான். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு ரேரான கான்செப்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துட்டாங்க 226.
பிரெத்து கொடுத்துட்டாங்க 126. இது எதுக்கு? ரெக்டாங்கிளுக்கு. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. இன்ஸ்கிரைப்டு இன்சைடு சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போது இந்த டயாமீட்டர் நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிச்சுன்னா தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான விஷயம், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும். டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஸ்மாலர் சைடு ஆஃப் ரெக்டாங்கிள். அவ்வளோதான். இப்போ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் ஸ்மாலர் சைடு. லென்த் ஆஃப் த ஸ்மாலர் சைடுனா இது ரெண்டில் ஸ்மாலர் சைடு என்ன? 126. இதுதான் டயா. இப்போது நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? சர்க்கிளுக்கு 2πr. அதை எப்படி எழுதலாம்? பை இன்ட்டு டின்னு எழுதலாம். அதாவது ரேடியஸ் இன்ட்டு 2. ரேடியஸை 2 டைம்ஸ் போட்டாலும் டயாமீட்டர் தான். பை இன்ட்டு டின்னு போட்டிருக்கேன். இப்படி போட்டோம்னா 22/7 இன்ட்டு 126. கேன்சல் பண்ணோம்னா 177, 8 7s are மீதி எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 8 7s are 56, 2 8s are 16. யூனிட் டிஜிட்டில் 6 எது இருக்கோ அதை பார்த்து போட்டுற வேண்டியதான். இதுவும் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 396ன்னு வரும். அடுத்து இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்டாக்கை 20% ப்ராஃபிட்டில் விற்றாச்சு. ரிமைனிங் ஸ்டாக்கை 15%க்கு விற்றாச்சு. அப்போது டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 20%. நெக்ஸ்ட்டு இது 15% இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டாக் மொத்தம் 4 ஸ்டாக்கு, அதில் 3 இதுக்குள்ளது. அப்போ ரிமைனிங்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இப்போ இதை எடுத்தோம்னா 20 × 3 60, 15 × 1 15. இதுக்கான ரேஷியோன்னு பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 16, 60, 15 மொத்தம் 75. இதுதான் ஓவராலான நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு. இப்போ 75 டிவைடட் பை ஓவரால் ஸ்டாக் என்ன? 4 போட்டோம்னா 18.75%. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். என்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க? 3/4. 3/4னா முக்கால், அதனால் 3 போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிறது 1 ரிமைனிங் ஸ்டாக்குக்கு போட்டிருக்கேன். அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் ப்ராஃபிட்டு. அதனால ப்ராஃபிட் பர்சன்டேஜை மேலே, குவான்டிட்டியை கீழே, ரெண்டையும் போட்டோம்னா எனக்கு ரேஷியோ கிடச்சிது. அந்த ரேஷியோ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இங்கே 60 15ன்னு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா 75. 75 தான் நம்மளுக்கு மொத்தமாக வந்தது அவுட்புட். அந்த மொத்தமாக வந்தது எவ்வளோவில்? அந்த 4 ரேஷியோவில். அப்போது அந்த 4 ரேஷியோன்னு எடுத்து போட்டோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கிடச்சிருது. இப்படியும் கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா a + b + c the whole square, a square + b square + c square + 2 × ab + bc + ca. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் a + b the whole cube ஃபார்முலா, a cube + b cube + 3ab × a + b. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, இது என்னன்னு கேட்பாங்க, இதை கொடுத்துருவாங்க. இல்லை இது ரெண்டையும் கொடுத்துட்றது, இந்த ஏபின்றதை மட்டும் என்னன்னு கேட்குறது, இல்லை a + b என்னன்றது கேட்குறது. ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறப்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்படியும் கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதுக்கான ரேஷியோ டேரெக்டாகவே ஒரு கொஸ்டினாக ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 10:11 கொடுத்தாச்சு. ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ என்ன பண்ணுவோம்? 1 கூடி இருக்குது, டிவைடட் பை 10 × 100, 10%. இப்படியுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சிம்பிளாக டேரெக்டாகவே. அப்புறம் HCF LCM. HCF அண்ட் எல்சிஎம்மில் HCF அண்ட் LCM = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த கான்செப்டில் கொஸ்டின் வந்திருக்கு. அதையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் நம்பர், இப்போ 4 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடட் அண்ட் லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 4. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் 4 9 எடுப்போம். அது எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்கன்னா டிவைடட் பை ஒரு 18 கொடுத்துருக்காங்கன்னா 80 இந்த நம்பரால் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த இதை ரிமைண்டர் லீவ்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்களா, 4ன்றதை ஆட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு என்னென்னு வரும்? நம்ம டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 4 ப்ரொடியூஸ் பண்ணும்.
அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சி இதில் 4 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் LCM HCF கான்செப்ட்லேயே செஞ்சுருப்பேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே கான்செப்ட்டுமே கலந்து தான் வந்திருக்கு. நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனில் கூட 2 to 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. அந்த 2 to 3 கொஸ்டின் எனக்கு கிடச்சதெல்லாம் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி. 81 மைனஸ் 4 × 5 + 2 + 54 இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேஷன் கூட கிடையாது, சிம்பிளிஃபிகேஷனில் இப்படி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டு. இப்போ 4 × 7 4 7s are 28. இங்கே என்ன இருக்குது, 81, இங்கே 28, இங்கே 54. அப்போ 1 4 5 5னா 15ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கூட இருக்குது 15, இங்கே -8. யூனிட் டிஜிட்டில் 7ன்னு முடிகிறது எது இருக்கோ அதுதான் ஆன்சர், முடிஞ்சது. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது 33 / 11 × 3 - 3 × 4 இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் இதில் ப்ராக்கெட் இல்லை, அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி டிவைட் எடுப்போம். இப்போ 33 / 11 என்ன, 3 × 3 -3 4s are 12. அப்போது 9 - 12 ஆன்சர் -3. இப்படியும் கொஸ்டின்ஸ் டேரெக்டாக வந்திருக்கு. எல்லா ஃபார்முலா அண்டு டேரெக்ட் கொஸ்டினுமே ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்ச இன்னும் 2 கொஸ்டின் காமிக்கிறேன். A sold 173 chairs. ரைட்டு, இது கொடுத்துட்டாங்க. அது மூலிமா இவளுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 73 சேர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன. ரைட், இவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதான். ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 73 SP. இப்போ எத்தனை சேர் விற்றப்போ அந்த ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 சேர் விற்றப்போ. அப்போ ப்ராஃபிட் என்ன எழுதுவோம், SP - CPன்னு எழுதுவோம். எத்தனை சேருன்றதை இங்கே போடணும், அதுதான் முக்கியம். 173 சேர் விற்றப்போ ஈக்குவல் டு 73 SP அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ என்ன வரும், 73, இங்கே 173. இப்போ இங்கே 100 SP, இங்கே 173 SP இங்கே கொண்டு போயிடுறேன் சிபியை. இப்போ எஸ்பின்றது 173, சிபின்றது 100. அப்போ இதுலேயே சப்போஸ் ப்ராஃபிட்டாக லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் தான், ஏன்னா எஸ்பின்றது தான் கூட இருக்குது. எவ்வளோ கூட இருக்குது, 73 கூட இருக்குது. எஸ்சிபின்றது 100 × 100. அப்போ ஆன்சர் என்ன, 73%. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சுமே கேட்குறாங்க. இப்போ S அண்ட் R இப்படி ஒரு 2 பேர் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3:8 இருந்திருக்கு. அப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3927 கொடுத்தாச்சு. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன. சிம்பிள் தான். இப்போ 11 தான் டோட்டலாக ப்ராஃபிட். என்னது, ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் × டைம்னு கொடுத்துருக்கேன். டைம் பீரியட் ரெண்டுக்குமே சேமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோ, ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். இப்போ 11 டோட்டல் ப்ராஃபிட் ரேஷியோ என்னது 3927. அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ரேஷியோ, ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 8 - 3ன்றது 5 கண்டுபிடிச்சா ஆன்சர். இப்படியும் வந்திருக்கு. இது கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக 11ஆல் போகும், ஏன்னா எல்லாமே ஆப்ஷனில் ஹோல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 3 11s are 33, இங்கே 6ன்னு போட்டோம்னா 5, இங்கே 7, 357 × 5. இப்போ 5 7s are 35, இங்கே 8, இங்கே 7, 1785. இப்படியும் கொஸ்டின் வந்திருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் × டைம்னு சொல்லியிருக்கோம். இப்போ டைம் பீரியட் வேரி ஆகுதுன்னு வைங்க, அப்போ நீங்கள் கவனமாக செய்யணும். டைம் பீரியட் வேரி ஆகுதுன்னு என்ன வரும், இப்போ டைமுக்கான ரேஷியோ கூட கேட்கலாம். ஏன்னா ஏ வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, பி கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படின்ற மாதிரி கான்செப்டில் டைம்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ரேஷியோவை கரெக்டாக போடுங்க. அதுக்கான ரேஷியோவை போட்டு நீங்கள் டைம் பீரியட் கண்டுபிடிச்சி செய்கிற மாதிரி இருக்கும். அதையுமே ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மொதல் ஷிஃப்ட்லாம் இப்படி கேட்டுட்டோம்னு கொஞ்சம் மாடரேட் ஆகணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 60, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 66ன்னு ஆயிருக்கு. ரெண்டுமே எத்தனை வருஷத்தில், 2 இயர்ஸில். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக தான் இருந்திருக்கும், சேமாக தான் இருந்திருக்கும். இப்போ இங்கே 30, இங்கே 30, இதுதான் பிரிச்சுருந்துருக்கும். இங்கே என்னவாக இருந்திருக்கும், 6ன்னு இருந்திருக்கும்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால. இந்த 6 தான் நம்மளுக்கு வேரி ஆயிருக்குது. அப்போ எதுலேருந்து இந்த 6 வந்திருக்கும்? அந்த 30ல் இருந்து தான் இந்த 6ன்றது மாறி இருக்கும். செகண்டு நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்ல இருந்துமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டது தானே அந்த 6. அப்போ 30 × x/100 = 6. இப்போ எக்ஸ் என்னன்னு வந்துருமா? இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன், 5. அப்போ x = 100 / 5 வரும். அப்போ x = 20%. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நான் இதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். 20%னா என்ன? 1/5. இப்போ 1ன்றது என்னது? இதுதான் இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம பார்த்துருந்தோம். எவ்வளவு? 30. 1 தான் 30. இப்போ சப்போஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 எவ்வளோ கண்டுபிடிச்சா முடிஞ்சதா? 1 30னா 5னா 5 3 சார் 15, 150. இப்போ ஓவராலாக அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்னா என்ன வரும்? 5 + 1 6 என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இந்த கான்செப்ட்டுக்குமே அடாப்ட் ஆகிக்கோங்க. இதுலேயுமே கொஸ்டின் வருது. அப்புறம் வேறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு 1500 rupees, 3 இயர்ஸ்க்கு 1200 rupees. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ நம்மளுக்கு கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சிம்பிளாக பாருங்கள், இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் எடுங்களேன். 5 - 3 என்ன? 2 இயர்ஸு. அமௌண்ட் எவ்வளோ வருது? 1500. இங்கே 2 போட்டோம்னா 300 வரும். இப்போ 2 இயர்ஸ்க்கு 300னா 1 இயருக்கு எவ்வளோ? 150. இப்போ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 150 வருது. நம்மளுக்கு இங்கே 3 இயர் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு 150 1 இயருக்கா? அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 3 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 150னா 3 வருஷத்துக்கு 3 × 150 போடணும். போட்டோம்னா 450 rupees. இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டும் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 1200 - 450 போட்டோம்னா 750. இதுதான் பிரின்சிபல். இந்த மாதிரி சம்மும் கேட்குறாங்க, அதுக்குமே அடாப்ட் ஆகிக்கோங்க. சப்போஸ் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 150 டிவைடட் பை பிரின்சிபல் என்ன? 750 × 100ன்னு போட போகிறோம். சிம்பிள். அடுத்து இதான் லாஸ்ட்டு ஸ்லைடு மேக்ஸுக்கு. என்னென்ன மிச்சம் என்னதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், அப்புறம் டைமு இது கொடுத்துட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இங்கே டிஸ்டன்ஸு டைம் கொடுத்தாச்சு. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட்டர் ஸ்பீடு. இப்போ என்ன செய்யணும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2. இது பண்ணாலே வர்ற மாதிரி தான் இருந்திருக்கு. டெசிமலில் வர்ற மாதிரி இருந்திருக்கு. அது நம்மளுக்கு ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாகவே பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது போக ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசாசலஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுக்கான ஃபார்முலா, அப்புறம் இதுக்கான ஏரியா, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் அலிகேஷன் மிக்சர் குவான்டிட்டி வைஸ் வச்சு செய்கிறது, அதுவுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்துமே 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சில ஷிஃப்ட்டில். நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம சேனல் உள்ள வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் டிஸ்கானஸ்ட் செல்லரு அண்டு மார்க்டு ப்ரைஸ் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்டு ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு செய்யுங்க. அதை வச்சு நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க, இல்லை ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படி கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின்லையுமே அப்படி வந்திருக்கு. அந்த கொஸ்டினுக்கு தயாராகிக்கோங்க. அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அது போக நம்ம சால்வ் பண்ண கிராஜுவேட் லெவல் 3 கொஸ்டின்லையுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுதான் கண்டென்ட்டு. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் குறைஞ்சது 25+ உறுதியாக வாங்கிடலாம். இதுதான் கொஸ்டின் பேட்டர்னாகவே வந்திருக்கு மேக்ஸிமம் செஸ்ஸில். அதுபோக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ட்ரிக்னாமெட்ரிக்கு நான் மொத்தமே ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுவே கிராஜுவேட் லெவலில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த 2 நாள் நடந்த விஷயத்தில் நான் கேட்ட 3 பேர்கிட்ட அந்த வீடியோ மட்டுமே எனஃப்ட்டாங்க. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. காஸ் 180 - θ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி sin θன்னு உள்ளே போடுற மாதிரி இருந்திருக்கு. இல்லை அந்த வேல்யூ டேபிள் அதை வச்சு கேட்குற சம்மா தான் இருந்திருக்கு. நம்ம போட்டிருக்க பாலிகன், அப்புறம் ப்ராஃபிட் லாஸு, நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி, இந்த வீடியோலாம் மறக்காமல் பார்த்துருங்க. அதிலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. அந்த மாடல் போக எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவலில் எதுவுமே வைக்கல. அதுபோக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ட்ரிக்னாமெட்ரி
ட்ரிக்னாமெட்ரிக்கு நான் மொத்தமே ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுவே கிராஜுவேட் லெவலில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த 2 நாள் நடந்த விஷயத்தில் நான் கேட்ட 3 பேர்கிட்ட அந்த வீடியோ மட்டுமே எனஃப்ட்டாங்க. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சைன் தீட்டான்னு உள்ளே போடுற மாதிரி இருந்திருக்கு. இல்லை அந்த வேல்யூ டேபிள் அதை வச்சு கேட்குற சம்மா தான் இருந்திருக்கு. நம்ம போட்டிருக்க பாலிகன், அப்புறம் ப்ராஃபிட் லாஸு, நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி, இந்த வீடியோலாம் மறக்காமல் பார்த்துருங்க. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. அந்த மாடல் போக எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவலில் எதுவுமே வைக்கல. மேக்ஸ் பார்த்தாச்சு, ரீசனிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ப்போம். மேக்ஸ்லேயே அண்டு ரீசனிங் ரெண்டுமே 30 அவுட் ஆஃப் 30 பாசிபிள் தான். யாரெல்லாம் இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவல் நல்லா பண்ணியிருக்கிறவங்க. அடுத்து கிராஜுவேட் லெவலை விட்டுட்டமேனு அதை விட்ட மறுநாள்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுமா, வெறியா கிராஜுவேட் லெவல் கொஸ்டின்லாம் எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களாலையுமே இது வாங்க முடியும். உங்கள் எஃபோர்ட்டுக்கு இது கண்டிப்பாக சாத்தியம்தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் 9 to 10 கொஸ்டின்ஸ் வருது. அதுலேயுமே மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசண்ட் 6 months இதுலேயே 80% கவர் பண்ணிடுறாங்க கொஸ்டினை. ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வேணால் கொஞ்சம் பிஹைண்ட் 6 months போகுது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்கான். 2லேருந்து 5 கொஸ்டின்ஸ், 2லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு கம்ப்யூட்டருக்கு. நெக்ஸ்ட்டு அப்புறம் சயின்ஸ் பார்த்தோம்னா 5லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல 5 to 6 கொஸ்டின். பாலிட்டி 4 to 5 கொஸ்டின். ஜியாகிரஃபி 3 to 4 கொஸ்டின். ஹிஸ்ட்ரியில் 3 to 4 கொஸ்டின். எக்கனாமிக்ஸில் சில ஷிஃப்ட்டில் கேட்கவே இல்லை, ஒரு சில ஷிஃப்ட்டில் 1 or 2 கொஸ்டின்ஸ், 1 கொஸ்டின் வேணால் வந்திருக்கு. 0 to 1 கொஸ்டின் தான் சொல்லணும். இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் வெயிட்டேஜாக ஆவரேஜாக இந்த 2 நாள் ஷிஃப்ட்டை பொறுத்து இருந்திருக்கு. எந்தெந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம், அடுத்து எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணதையும் ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச கொஸ்டினை வச்சுலாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே டனல் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிர்பிஞ்சால் டனல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் ரிவிஷன் வீடியோவில் பார்த்துருந்தது தான். அது அப்படியே கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு ஸ்கோர் 35+ அவுட் ஆஃப் 40 இன் ஜென்ரல் அவேர்னஸ்னு. ஒரு 4 to 5 months பேக்கே போட்டிருப்பேன். அதிலேயே நான் சொல்லியிருந்தேன், லாங்கஸ்ட், ஷார்ட்டஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மேனு, ஃபஸ்ட்டு விமன், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே ரயில்வேல எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த கரண்ட் டைரக்டர் ஆஃப் CBI 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரவீன் சூத். இவர் எப்போ ஜாயின் பண்ணார்னா May 2023. அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்கனைசேஷன், இது எல்லாமே க்ளூவோட ஸ்டோரி மாதிரி வச்சு நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவே முக்கியமானதுன்றதுனால தான் நம்ம முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருந்தோம். ரிப்பீட்டடாக இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி? ஆன்சர் ஆப்ஷன் பி, குதுபுத்தீன் ஐபக். நம்மளுக்கு டெல்லி சுல்தானேட் ரொம்பவே முக்கியமானது மெடிவல் இந்தியாவில். மாடர்ன் இந்தியாவில் காந்தி ரிலேட்டட் ரொம்ப முக்கியம். அதுவும் சொல்லியிருந்தேன், கரெக்டாக அதுவும் பார்த்துக்கோங்க, வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் 61st அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டட் டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, அது ஓட்டிங் ஏஜை பொறுத்தது. 18 21 ஏஜ் மாற்றினாங்க, அதை பொறுத்தது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டு. இது ரொம்பவே முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஸ்டின் ரயில்வேல. YCT
ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தேன், அது பண்ணியிருந்தால் இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 40 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு. ஆன்சர் ஆப்ஷன் பி கிராம பஞ்சாயத்து. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒய்சிடியில் படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆஃப் ரயில்வே தான் இதுவுமே. அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் விச் கிளேசியர் டஸ் த அலகநந்தா ரிவர் ஆரிஜினேட்? ஆன்சர் ஆப்ஷன் பி சண்டோபத் கிளேசியர். இது கிராஜுவேட் லெவலில் இந்த அலகநந்தா பகிரதி இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்டது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுவுமே போட்டிருக்கலாம். இதுவும் பார்த்துருக்கோங்க. லொக்கேட்டட் இன் உத்தரகண்ட் சண்டோபத் கிளேசியர் அலகநந்தா ரிவர் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஏன்னா இது சம்மந்தப்பட்டது நெக்ஸ்ட் பேஜஸ்லையுமே ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த இன்ஃபோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயிண்டட் அஸ் டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ? ஆன்சர் ஆப்ஷன் பி கேஜே உதேஷி became the first female deputy governor of RBI in 2003. நான் ஏற்கனவே சொன்னதான், ஃபஸ்ட்டு விமன் ஃபஸ்ட்டு மேன், முக்கியமான பொசிஷன் கேட்டுட்டாங்க. அடுத்த கொஸ்டின், ஹவு லாங் வாஸ் ஷெர்ஷா சூரிஸ் ரெயின்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1540 to 1550. அவங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாங்க ஒவ்வொரு மன்னருமே? அது முக்கியமான மன்னர் ஷெர்ஷா சூரிலாம். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு வாட்டர் டே? ஆன்சர் ஆப்ஷன் சி கிளேசியர் ப்ரிசர்வேஷன். இது எப்போ கொண்டாடுவாங்க? 22 மார்ச். அவ்வளோதான். நான் எதுக்காக தீம், அதுக்கப்புறம் அந்த டே, இதையுமே கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அடுத்த கொஸ்டின், வேர் வேர் த 38th நேஷனல் கேம்ஸ் ஹெல்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகண்ட். உத்தரகண்டில் எந்த இடத்துல வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஹ்ராடூன், ஹரித்வார், சிவ்புரி, நைனிடால், ஹல்த்வானி, ருத்ரப்பூர் அண்ட் பித்தோர்கர். இதை 2 டேஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் போட்ட கொஸ்டின் தான் அப்படியே வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த ஓல்டஸ்ட் வேதான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ரிக்வேதா. இது ஒய்சிடி புக்கு படிச்சிருந்தாலே, புக் ஆர் பிடிஎஃப் படிச்சிருந்தாலே இது போட்டிருக்கலாம். ஏன்னா இது ப்ரீவியஸ் என்டிபிசியில் ஆஸ்க்டு கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆஃப் ரயில்வே. அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி வாட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1 ஹார்ஸ் பவர்? எத்தனை வாட்ஸ் வந்து 1 ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 746 வாட்டு. வாஸ் டிஃபைன்டு பை, இது யார் இந்த யூனிட்டை டிஃபைன் பண்ணாலும் ஜேம்ஸ் வாட். அதனால தான் இந்த நேம் வச்சுருக்காங்க யூனிட்டு. இதுவுமே கிராஜுவேட் லெவல்லையும் கேட்ட கொஸ்டின் as well as YCT. Next, who was India's first woman governor? Answer option B Sarojini Naidu. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, was appointed governor of United Province UP from 1947 until her death in 1949 வரைக்கும். இது ஏற்கனவே சொன்னது தான். சூப்பர்லேட்டிவ்ஸ், ஃபஸ்ட்டு விமன், செகண்ட் விமன், இது எல்லாமே ரயில்வே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஏரியா. அவங்க கண்டிப்பாக அதை வந்து கொஸ்டின் எடுக்காமல் விட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, விச் டீம் ஒன் த 2025 உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபைனல்? கிரிக்கெட்டில் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபைனலில் ஜெயிச்சது யார்? அண்டு அவங்க தான் செகண்ட் டைட்டிலும் இந்த 3 சீசனில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை இந்தியன்ஸ். இது கிராஜுவேட் லெவலில் கேட்ட அதே கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் 3 months முன்னாடியே நான் ஸ்போர்ட்ஸுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 3லையும் ஜெயிச்சது யார், 3லையும் ரன்னர் யாருன்னு அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வீடியோ அண்டு நம்ம டாப் 50 அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து, வேர் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஜீலம் ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெரினாக் ஸ்ப்ரிங். நான் தான் சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அப்புறம் 35+ அவுட் ஆஃப் 40 வீடியோலையும் சொல்லியிருப்பேன். எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருந்தது என்ன, மேப் யூஸ் பண்ணி படிங்க. அந்த ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுது, ட்ரிபியூட்ரிஸ் இதெல்லாம் வரைஞ்சி, அப்புறம் அரேபியன் சீயில் போய் முடியுதா இல்லை பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுதான்னு அப்படியே வரைஞ்சி பழகிருந்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரிபியூட்ரிஸ், ஆரிஜின் கொஸ்டின் எல்லாமே. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிர்பிஞ்சால் ரேஞ்ச் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் எ மேஜர் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் ரிவரும் கூட. இந்த மாதிரி நம்ம இன்ஃபோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கதும் அடுத்த எக்ஸாமில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையுமே நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஞானேஷ்குமார். இவர் தான் 26th. இதுக்கு முன்னாடி இருந்தவர் ராஜீவ்குமார்.
இதுவுமே நம்ம டாப் 50ல் போட்ட கொஸ்டின் தான். அதுக்கு க்ளூவும் சொல்லியிருந்தேன். ஞானம் பிறந்துருச்சுன்னு 26வது ஆளாக எலெக்ஷனுக்கு நல்லபடியாக முடிச்சிருவார் ஞானம் பிறந்ததுனால அப்படின்னு. இதை நான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கனாலுமே இது ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்து த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபாட் பிட்வீன் அஹமத் ஷா அப்தாலி அண்டு விச் இந்தியன் பவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மராத்தாஸ். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1761 மராத்தா அண்ட் அஹமத் ஷா அப்தாலி. அவங்களுக்கு இன்னொரு நேம் துரானி எம்பையர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ரொம்ப நாளாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. திரும்பியும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தேர்டு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது யார் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் விச் ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 5th அண்ட் 6th ஷெட்யூல். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷெட்யூல், கான்ஸ்டியூஷன், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுக்கு எல்லாமே க்ளூவோட வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 5th ஷெட்யூல் வந்து ஷெட்யூல்டு ஏரியா, ஷெட்யூல் ட்ரைப்ஸு அதர் தென் நார்த் ஈஸ்ட்டு. 6th ஷெட்யூல் வந்து எதை கவர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு இன் விச் கண்ட்ரி இஸ் த ஜாக்கார் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட். ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டான். இது ரொம்பவே ஃபேமஸான ஃபெஸ்டிவல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு ரயில்வே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததாக தான் இருக்கும். அதனால தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் ரெபிலியன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக் டிஸ்டர்பன்ஸ் ஆர் கிரேட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ரிவால்ட் ஆஃப் 1857. அதை தான் அப்படி சொல்லுவாங்க. வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் அண்ட் ரெஃபர்ட் அஸ் சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இன் விச் ஸ்டேட் இஸ் த பாம்பன் ரயில் பிரிட்ஜ் லொக்கேட்டட். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஐலாண்ட் டு மெயின்லேண்டு கனெக்ட் பண்ணுது. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சி பிரிட்ஜ் இது தான் சொல்லியிருக்காங்க. இதையுமே நான் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சேனலில் வீடியோவில் ஒவ்வொரு மந்த்துக்குமே ஜான் டு ஜூன் வரைக்குமே போட்டிருக்கோம். இதில் இதை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா இது நமக்கு வேணால் இங்கே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதில் என்ன கேட்க போகிறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு ஃபஸ்ட்டு முக்கியத்துவமான விஷயம் இது. அதனால இது ஓவரால் இந்தியா எக்ஸாம்னால இதுவுமே கேட்பாங்க. அடுத்து விச் டிஆர்டிஓ இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆப்ரேஷன் செந்தூர். ஆப்ரேஷன் செந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணதில் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னா ஆகாஷ் தீர் அதுதான் பண்ணுச்சு. இது வந்து டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் டிஆர்டிஓ டெவலப் பண்ணுது. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ப்ரீ மான்சூன் ரெயின் இன் சவுத் இந்தியா. ப்ரீ மான்சூன் ரெயின் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி மேங்கோ ஷவர்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபி ஏரியாவில். ரெயின்ஃபால், கிராப்ஸ், சாயில்ஸ் இதுவுமே நான் அந்த 35+ அவுட் ஆஃப் 40 ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோவில் சொன்னது தான். நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் பி சுகுமார் சென். இதுவுமே ரயில்வேயோட ரிப்பீட்டட் அண்டு ஒய்சிடியில் உள்ள கொஸ்டின் தான். ஃப்ரம் 1950 to 1958 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்து ஆன் வாட் பேசிஸ் இஸ் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட்டட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்கிங் டாப் 50ல் கொடுத்துருந்து நோட் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எல்லா இதுலையுமே இதில் இன்ஃபோ கொடுத்துருக்க மாதிரி அதில் இதை அப்படியே சொல்லியிருப்பேன். அதை பார்த்துருந்தாலுமே இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். அடுத்து த தேர்ட் வார் ஆஃப் தராயன் வாஸ் ஃபாட் பிட்வீன் யார் ஆப்ஷன் பி இட்டுட்மிஸ் அண்டு தஜுதீன் யால்டோஸ். இது வந்து ஏர்லி 13th centuryயில் டெல்லி சுல்தானேட் கண்ட்ரோல் ஓவர் டெல்லி சுல்தானேட்டில் பேட்டில் பண்ணுது. நம்ம தரையன் வார் தேர்டு கேட்டாங்க, ஃபஸ்ட்டு செகண்டு இதையுமே பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ் இஸ் காஸ்டு பை புரோட்டோசோவான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மலேரியா. அது எந்த புரோட்டோசோவான்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்றது தான் டிரான்ஸ்மிட்டட் பை ஃபீமேல் அனாஃபிலாஸ் மஸ்கிட்டோ. இது ஆல்ரெடி புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா இது எல்லாமே எதை கேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் வந்து NTPC 2019 சால்வ்டு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துருந்தா இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஹூ மேக்ஸ் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் இந்த யூனியன் லிஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் லாஸ் மேக் பண்ணுவாங்க யூனியன் லிஸ்ட்டில். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஏஇ? ஆன்சர் ஆப்ஷன் பி டெசர்ட் சைக்ளோன். இது எதுக்காக பண்ணுறது? பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியாவும் யூஏயும் சேர்ந்து பண்ணுறது ஃபார் கோஆப்ரேஷன் பிட்வீன் டூ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் போத் நேஷன். இது மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாமே ரீசெண்டாக நடந்தது. ரீசெண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஹெல்டு அட் விச் பிளேஸ், அதையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு, இன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் த ஷார்ட்கட் Ctrl+S இஸ் யூஸ்டு ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சேவ் த டாக்குமெண்ட் வித் கரண்ட் நேம். ஆல்ரெடி ஷார்ட்கட் கீ, எக்ஸ்டெண்டட் ஷார்ட்கட் கீ, அப்ரிவேஷன், இதுக்கு எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. அந்த 3 பிடிஎஃப்மே ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அடுத்து, வாட் வாஸ் த ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த 5th 5 இயர்ஸ் பிளான் 1974 to 79 இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். 5 இயர்ஸ் பிளான் நம்ம சொன்னோம் தான், எக்கனாமிக்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னா 5 இயர்ஸ் பிளான். அதை கண்டிப்பாக பார்த்தாகணும். இட் ஃபோக்கஸ்ட் ஆன் பாவர்ட்டி எலிவேஷன், ஹர்பி ஹட்டாவ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் எது எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு பூஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். அடுத்து, வேர் வாஸ் த 78th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ். கேனஸ் ஃப்ரான்ஸில் வச்சு தான் நடந்தது. வேர்ல்டு இஸ் எ கீ பார்ட் ஆஃப் குளோபல் சினிமா கேலண்டர், இது ஒரு கீ பார்ட். அடுத்து, இன் விச் ஆப்ஷன் டஸ் த டெஸ்க்டாப் லேஅவுட் அப்பியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி விண்டோஸ் செல். நான் தான் சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட் கீ அப்ரிவேஷன் மட்டும் பத்தாது, பேசிக்ஸும் கம்ப்யூட்டரை சும்மா ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குது டூல்ஸ், வியூ பேஜில் என்ன இருக்குது, ரைட் கிளிக் பண்ணால் என்ன வருது, லெஃப்ட் கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு எல்லாமே பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். டெஸ்க்டாப் லேஅவுட் எங்கே அப்பியர் ஆகும்? விண்டோஸ் செல்லில். அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி ஃபார்ம்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் தான். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க ஆந்திரானா 1 October 1953, தெலுங்கு லாங்குவேஜை வச்சு. அதுக்கு போராடினவர் ஃபாலோயிங் தி டெத் ஆஃப் பொட்டி ஸ்ரீ ராமுலு, ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால. அடுத்து, வென் வாஸ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எனாக்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2005. எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 12th October 2005 தான். அடுத்து, வென் டிட் த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஸ்டார்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி 25th December 2000. ஸ்கீம்ஸ், ஓல்டன் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. அடுத்த கொஸ்டின், விச் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் பிட்வீன் 13th March அண்ட் 15th Marchன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ரொங்காலி பிஹு. இது வந்து அசாமீஸ் நியூ இயர்க்காக கொண்டாடப்படுறது. எப்போவுமே 13 and 15th March தான் கொண்டாடப்படும். எதுக்காக அப்படின்னா மார்க்கிங் த அரைவல் ஆஃப் ஸ்ப்ரிங். அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் பிகம் ஃபுல்லி லிட்ரேட் இன் 2023 to 24ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மிசோரம். இது 100% லிட்ரஸி அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிசோரம்க்கு அடுத்து கோவா, நெக்ஸ்ட்டு திரிபுரா இப்போ ரீசெண்டாகவே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. அது வந்து 95 to 96% அட்டைன் பண்ணியிருக்கு. இதுதான் 3rd ஸ்டேட் டு அட்டைன் மேக்ஸிமம் லிட்ரஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஒன் த 2024 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், க்ளூவோட வீடியோ அவைலபிளாக இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்துமே ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆசிட்னு கேட்டிருக்காங்க. ஆசிட் சோர் டேஸ்ட் தான் இருக்கும், ரெட்டை ப்ளூவாக மாற்றும், கரோசிவ் நேச்சரில் கொண்டு வரும் எல்லாத்தையும். ஆனால் OH- அயன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா
இது வந்து பேசிக் சொல்யூஷனுக்கான கேரக்டர், ஆசிடுக்கானது கிடையாது. அதான் ஸோ ஆன்சரு. ஆசிட் என்ன பண்ணும்? H+ அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது OH- அயான். திஸ் இஸ் ஃபார் பேசிக். அடுத்து, வாட் வாஸ் த லோயஸ்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் இன் பல்லவா டைனாஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊர், வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லோயஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருப்பாங்க, நாடூஸ்னு. நெக்ஸ்ட்டு மண்டலம், ப்ரொவின்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெய்ப்பூர். ரயில்வே ஜோன் அண்ட் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், இதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002. இது எந்தெந்த பார்ட்டை கவர் பண்ணுதுன்னா ராஜஸ்தான், பஞ்சாப் அண்டு ஹரியானா. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த மெஜாரிட்டி ரெக்யர்ட் டு பாஸ் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி அது ஓட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதை நம்ம பில்லாக மாற்ற முடியும். இது எந்த ஆர்டிக்கிள் வருதுன்னா ஆர்டிக்கிள் 368, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் போத் த ஹவுஸ். அடுத்து, எக்ஸசைஸ் கஞ்சார் இஸ் எ ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் 2 கண்ட்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. இது நேம்லேயே எடுக்கலாம். இது ஷார்ட்கட் வச்சு முன்னாடி படிச்சிருந்தது தான். கஞ்சாருக்கு கிர்கிஸ்தானு, இந்தியாவோட பண்ணது. இது என்ன மிலிட்ரி கோஆப்ரேஷனு. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, விச் ஸ்ட்ரைட் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பால் ஸ்ட்ரைட். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட ரயில்வேல. பாக் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் வித் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் செப்பரேட்ஸ் தமிழ்நாடு இன் இந்தியா ஃப்ரம் நார்த்தன் ப்ரொவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. அடுத்து, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பிலேஷன் ஆஃப் ஜெயின் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் டன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வல்லபி. 453 CE. ஜெயின் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அங்கமாஸ் வேர் ஃபர்ஸ்ட் கம்பைல்டட் வல்லபி இன் குஜராத். இது எங்கே இருக்குன்னு கூட எடுத்து கேட்கலாம். வல்லபி இன் குஜராத் டூரிங் ஏ கவுன்சில் ஆஃப் ஜெயின் மாங்க்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டப்போ. அடுத்து, வேர் டிட் காந்திஜி ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் பீசன்ட் மூமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி, சம்பாரன். இது எல்லா ரயில்வேலையுமே கேட்ட கொஸ்டின் தான். 1917 பீகாரில் வச்சு பண்ணது. காந்திஜிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதான் நான் சொல்லியிருந்தேன், காந்தி ரிலேட்டட். ரயில்வே மோர் இம்பார்ட்டன்ட்னு. அடுத்து, ஆர்டிகல் 243 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சாயத். ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இது கிராஜுவேட் லெவல், ரீசன்ட் RRB கிராஜுவேட் லெவல் கொஸ்டின். அதான் அதையுமே ரெஃபர் பண்ணி படிங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SRAMனு கேட்டிருக்காங்க. ரேம்னா நம்மளுக்கே தெரியும், ரேண்டம் அக்சஸ் மெமரி. எஸ்னா ஸ்டாட்டிக்கு. இதுவே DRAM அப்படின்னு கேட்டாங்கன்னா இது டைனமிக். வேறு ஒன்றுமே இல்லை. எஸ் ஃபார் ஸ்டாட்டிக், இது டைனமிக், அப்படியே ஆப்போசிட். அது என்னென்ன பண்ணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி இஸ் எ டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெமரி தட் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் RAM. DRAM இட் ரிட்டைன்ஸ் டேட்டா as longer as பவர் இஸ் சப்ளைட். பவர் சப்ளை பண்ணுற வரைக்குமே இது டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கொஸ்டின், த வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, செனாப். இதுவுமே ரயில்வே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூப்பர்லேட்டிவ், ஹையஸ்ட், ஃபாஸ்டஸ்ட்டு, ஃபஸ்ட்டு, விமன், மேன், இது எல்லாமே ரயில்வேல ரிப்பீட்டடானது. அதுவும் போக ரயில்வே பிரிட்ஜ் வேறு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 359 மீட்டர் அபவ் த ரிவர். இட் இஸ் இன் ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட்டு, விச் சிட்டி ஹேஸ் த மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரின்ஹேட், அசாம். இதுவுமே சேம், மோஸ்ட் ஏர் பொல்யூட்டன், லீஸ்ட் ஏர் பொல்யூஷன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அசாமு. டெல்லி ஆஃபர் டாப்ஸ் அர்பன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட். அர்பன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா டெல்லி, இது ஓவரால் கேட்டதுனால இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 43A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜிங் இண்டஸ்ட்ரீஸ். 43A வாஸ் ஆடட் பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி இதை ஆட் பண்ணாங்க ஃபார் ப்ரமோட்டிங் ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்.
இந்த ஆர்டிக்கிளுமே பார்த்தீங்கன்னா போன என்டிபிசிலையுமே கேட்டிருந்தது தான். லாஸ்ட் இயர் என்டிபிசி கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் இந்திரா? ஆன்சர் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உள்ள மிலிட்ரி எக்ஸசைஸ். ஆப்ஷன் சி. இது எங்கே நடந்தது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. இது இன்வால்விங் 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே கலந்து தான் வரும். இங்கே ஆர்ஏக்கு ரஷ்யா, இங்கே இந்தியா, அதனால தான் நேமே அப்படி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ டிசைன் கீர்த்தி சக்ரா மெடல்? ஆன்சர் ஆப்ஷன் பி. சாவித்ரி கனோல்கர் வாஸ் ஆல்சோ designed other gallantry medals such as Paramveer Chakra. She was of Swiss origin but adopted Indian culture deeply. இவங்க வந்து ஸ்விஸ்காரங்க, இந்தியன் கல்ச்சர் படி வளர்ந்தாங்க. அவங்க இது மட்டும் இல்லாமல் பரம்வீர் சக்ராவுக்குமே இவங்க தான் மேக் பண்ணாங்க டிசைன். அடுத்து விச் கம்ப்யூட்டர் மெமரி லாஸஸ் இட்ஸ் ஸ்டோர்டு டேட்டா வென் பவர் ஆஃப்? பவர் ஆஃப் பண்ணும்போது டேட்டா மறைஞ்சு போயிடும். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரேண்டம் அசஸ் மெமரியில் தான். இட் இஸ் ஏ வாலட்டைல் மெமரி மீனிங் இட் ரிக்வயர்ஸ் பவர் டு மெயின்டைன் ஸ்டோர்டு டேட்டா. பவர் இருந்தால் தான் டேட்டாவை அப்படியே ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணோம். நம்ம ரேம், ரோம் மற்ற எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டாப் கம்ப்யூட்டர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் போட்டிருக்கோம். அதுலேயே சொல்லியிருந்தோம். இந்த ரேம், ரோம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவும் கேட்டிருக்காங்க. அது போக பழைய என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயுமே 4 ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும் கம்ப்யூட்டருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன் விச் ரிவர் இஸ் த ரைஹான் ப்ராஜெக்ட் சிச்சுவேட்டட்? ஆன்சர் ரைஹான் ரிவரில் தான். அது எங்கே இருக்குன்னு கூட கேட்டிருக்கலாம். யூபியில் இருக்குது. இது வந்து எதோட ட்ரிபியூட்ரின்னு பார்த்தீங்கன்னா சன் ரிவரோட ட்ரிபியூட்ரி. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இஸ் ரிலேட்டட் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. எல்பிஜி கனெக்ஷன். இதுவுமே ரிப்பீட்டட் ஒய்சிடி கொஸ்டின். லாஸ்ட் என்டிபிசிலையும் கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோலேயே இதை சொல்லியிருப்போம். உஜ்வாலானா என்ன, உஜாலானா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உஜ்வாலான்றது எல்பிஜி கனெக்ஷனு. உஜாலான்னு கேட்டிருந்தால் அந்த பல்ப் சம்மந்தப்பட்டது, லைட் சம்மந்தப்பட்டது வரும். ஃப்ரம் பிலோ பாவர்ட்டி லைன் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் க்ளீன் குக்கிங் ஃபியூவலுக்காக கொண்டு வந்தது. அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி. க்ளாசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர். இது எதுக்காகனா ஏர்லி வார்னிங் சிஸ்டம்க்கு வெதர் ரிலேட்டட் ஹாசர்ட்ஸ்க்கு கொண்டு வரப்பட்டதை பற்றி தான் இதை ஹைலைட் பண்ணி இந்த தீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்கெலாம் தீம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட்டர் டே, மெட்டீரியாலஜிக்கல் டே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்டு ஹசார்ட்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரயில்வேல. அது சம்மந்தப்பட்ட டே அண்டு தீம்ஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க. வாட்டர் டே, ஃபாரஸ்ட் டே, இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுருக்கணும். அடுத்து த பிரிஸ்டில்ஸ் ஆஃப் டூத் பிரஷ் ஆர் ஜென்ரலி மேடப் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நைலானில் தான். ஆர் டூரபிள், ஃப்ளெக்சிபிள் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார் கிளீனிங் டீத் வித்தவுட் டேமேஜிங் கம்ஸ். அதனால தான் நைலான் யூஸ் பண்ணுறோம் ப்ரஷ்ஷில். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா இது இன்க்ளூட் ஹெல்த் கேர், எஜுகேஷன், கவர்னன்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இன்க்ளூட் பண்ணும். தட் சப்போர்ட் சோசியல் வெல்பீயிங். அடுத்து விச் மவுஸ் கிளிக் இஸ் யூஸ்டு டு டெலீட் அ ஃபைல் இன் மோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட் கிளிக். ரைட் கிளிக்கிங் எ ஃபைல் அண்ட் செலக்டிங் டெலீட் இஸ் த ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார் ஃபைல் ரிமூவல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபைல் டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அண்டர் விச் ஆக்ட் வாஸ் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபஸ்ட்டு கிரியேட்டட்? எந்த ஆக்ட் மூலிமா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே 1858, 1784 இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. நிறைய ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆக்ட் மூலிமா ஒவ்வொன்று கொண்டு வந்திருப்பாங்க, எடுத்திருப்பாங்க, இல்லை ஏதாவது பிரிட்டிஷ் நம்ம மேலே தடை விதிச்சிருப்பாங்க. அப்படி கொண்டு வந்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிஃபோர் 2025 எலெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அமித்ஷா. ஃப்ரம் 2019 அன்டில் 2025 ஜென்ரல் எலெக்ஷன் வரைக்குமே அமித்ஷா தான். நெக்ஸ்ட்டு விச் பாலிசி டிட் த நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அடாப்ட்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ சப்சிடரி அலைன்ஸ். இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். ஒய்சிடிலையும் இருக்கும், ப்ரீவியஸ் என்டிபிசிலையும் இருக்கும். சப்சிடரி அலைன்ஸ் இயர் என்ன 1798, மேக்கிங் ஹைதராபாத் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு டூ ஸோ. அடுத்து ஹூ சப்போர்ட்டட் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. யார் சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வாஸ் அ கீ சோசியல் ரிஃபார்மர் பிஹைண்ட் ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. அடுத்து வேர் டஸ் த லூனி ரிவர் ஆரிஜினேட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரவலி ஹில்ஸ். லூனி ரிவர் ஆரிஜினேட் நியர் புஷ்கர் இன் ராஜஸ்தான் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆரவலி ஹில்ஸ். ரிவர்ஸ் origin, tributaries and end in Bay of Bengal, Arabian Sea. வெஸ்ட் ஃப்ளோவா ஈஸ்ட் ஃப்ளோவா இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக ரிவர்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து ஹவு மெனி அசம்பிளி சீட்ஸ் ஆர் தேர் இன் டெல்லின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 70. கன்சிஸ்ட் ஆஃப் 70 elected members who represent different constituencies across national capital territory. அதாவது டெல்லியை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனதர் நேம் ஆஃப் உமியம் லேக் இஸ் ஆன்சர் பராபானி லேக். இஸ் a man-made reservoir in Meghalaya and a key source of water supplying for Shillong. அடுத்து which article is related to the concept of public welfare state? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 38 அண்ட் 39. இதான் வந்து டிபிஎஸ்பியில் வரும். அதை வச்சு இதை பப்ளிக் வெல்ஃபேர்ன்றதை போட்டுடலாம். ஃபோக்கஸிங் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு poet குல்சார் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரு ரம்பாதராச்சாரியா வேர் அவார்டட் விச் ஜினான்பித் அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 58th ஜினான்பித் அவார்டு. இதுவுமே நம்ம டாப் 50 சிஏ வீடியோவில் நம்ம ரயில்குள்ளே போட்டது தான். இதுவும் போட்டிருக்கோம், அதை கேட்டிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம்ன்றதுனால நம்ம போட்டது, எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படியே வந்திருக்கு. 58th ஜினான்பித் அவார்ட் ரெக்கக்னைஸ் தேர் எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் டு ஹிந்தி லிட்ரேச்சர் அண்டு போயட்ரி. நெக்ஸ்ட்டு வென் டிட் சதி பிரதா ஆக்ட் ஸ்டார்ட் இன் பெங்கால்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4th December 1829. இந்த இயரை வச்சாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் 1829 ஞாபகம் இருக்கும். December 4th வாஸ் அவுட்லாட் பை லார்டு வில்லியம் பெண்டிக். அவர் தான் அவுட்லாட் பண்ணியிருக்காரு. சிக்னிஃபிகண்ட் சோசியல் ரிஃபார்ம் இன் கலோனியல் இந்தியா. அடுத்து வென் வாஸ் த சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சாஃப்டா இம்ப்ளிமெண்டட்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1st January 2006. இது வந்து ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமாங் சார்க் நேஷனோடது. எதுக்காக அப்படின்னா எய்ம் டு ரெடியூஸ் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ப்ரமோட்டிங் ஃப்ரீ ட்ரேட் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. அடுத்து ஹூ ஆர் த மெயின் லீடர்ஸ் ஆஃப் சன்யாசி ரிபிலியன் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முண்டா ரிபிலியன், பைக்கா ரிபிலியன், கொல் ரிபிலியன், இது எல்லாமே முக்கியம்னு கிராஜுவேட் லெவல்லையும் அதை பற்றின கொஸ்டின் வந்துருச்சு. இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மஜ்னு ஷா, பவானி பதக் அண்டு தேவி. த அப்ரைசிங் இன் பெங்கால் வாஸ் ட்ரிவன் பை அசெட்டிக்ஸ் அண்ட் பீசன்ஸ் ரெசிஸ்டிங் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெக்ஸ்ட்டு மோங்லா போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பங்களாதேஷ். இது அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய ரிப்பீட்டடாகவே வரும் இந்த போர்ட்டை பற்றின கொஸ்டின். ஸோ அதை வச்சே போட்டலாம். பங்களாதேஷோட 2nd பிஸியஸ்ட் சீ போர்ட் சிட்டங்காங்க்கு அப்புறம் இது தான். லொக்கேட்டட் இன் சவுத் வெஸ்டர்ன் ரீஜியன். நெக்ஸ்ட்டு கலம்காரி பெயிண்டிங் இஸ் மெயின்லி டன் ஆன்? ஆன்சர் ஆப்ஷன் பி காட்டன். இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா. கலம்காரி யூசஸ் நேச்சுரல் டைஸ் ஆன் காட்டன் ஃபேப்ரிக் ஃபார் மித்தலாஜிக்கல் ஆர்ட். அடுத்து சிம்ரன்பிரீத் கவுர் பிரார் ஓன் த சில்வர் மெடல் இன் ஹவு மெனி மீட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மீட்டரில் சில்வர் மெடல் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் இந்தியன் பிஸ்டல் 25 மீட்டர் அந்த ஈவெண்ட்டில் தான் இவங்க சில்வர் மெடல் வாங்கினாங்க. இப்போ ரீசண்டாக மெடல் வின்னர்ஸ் ஒலிம்பிக்கில் அப்புறம் பேராலிம்பிக்கில் அப்படி உள்ளவங்கள்லாம் ஒலிம்பிக், காமன்வெல்த்து, பேராலிம்பிக் இதில் கோல்டு, சில்வர் அட்லீஸ்ட்
வாங்கினவங்க ஈவெண்ட், அவங்க நேம், அது எல்லாமே கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து, வாட் டு த பெயிண்டிங்ஸ் ஆஃப் சாஞ்சி ஸ்டூபா டெபிக்? எதை டெபிக் பண்ணும் சாஞ்சி ஸ்டூபா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, புத்தா லைஃப் ஈவெண்ட்ஸ் அண்டு ஜட்டகா டேல்ஸ். புத்தா ப்ரீவியஸ் லைஃப் ப்ரமோட்டிங் புத்திஸ்ட் டீச்சிங்கையும். நெக்ஸ்ட்டு, விச் செட்டிங் மஸ்ட் யூ ஓப்பன் டு சேஞ்ச் த வால்பேப்பர் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்? இது சிம்பிள் தான். இதுக்கு தான் நான் கம்ப்யூட்டரில் பேசிக், அப்ரிவேஷன் பிடிஎஃப், ஷார்ட்கட் பிடிஎஃப் போக சும்மா போர் அடிக்கிற நேரம், இல்லை ஓவராக படித்து ஸ்ட்ரெஸ் ஆகிற நேரம் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி என்ன தான் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்துருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். நிறைய பேர் நம்ம இதை யூஸ் பண்ணுற டூல் தான், அப்பப்போ வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அதனால் பிரச்சனையே இல்லை. இது ஃபோனில் கூட இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, பெர்சனலைசேஷன். பெர்சனலைசேஷன் மெனு இன் விண்டோஸ் அலோ யூசர்ஸ் டு கஸ்டமைஸ் தீம்ஸ், பேக்ரவுண்ட் அண்டு லாக் ஸ்க்ரீன். இது எல்லாமே பண்ணிக்கலாம் பெர்சனலைசேஷனால். அடுத்து, ஹூ வாஸ் கால்டு உஹாரிக் இன் மகதா? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர். அவங்கள தான் இப்படி கூப்பிடுவாங்க மகதா எம்பையர் டைமில். வாஸ் அ கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபிகர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜுடிஷியல் மேட்டர் இன் மகதா கிங்டம். அடுத்து, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டயட் அண்ட் நேஷன் இன் சாத்வனா பீரியட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். இதில் ஆகாரான டயட்டு, ராஷ்டிரான நேஷன், அந்த மாதிரி சாத்வனா கவர்னன்ஸ் டைமில் நேம் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே தான் 2 லார்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரியாகவும் இருந்திருக்கு. இது போக நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள், அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லை எந்த எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறது, எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. குரூப்பு, இல்லை அட்டாமிக் நம்பர், இந்த மாதிரி கேட்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஆர்டிகிள்ஸ், பாலிட்டியில் ஆர்டிகிள்ஸ், ஷெடியூல்ஸ். நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்ஸ், ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், கடைசியாக உள்ள ஒரு 5 to 6 அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் ஜியாகிரஃபியில் மேப் ஸ்டடி பண்ணி ஏற்கனவே சொன்னது தான், மவுண்டெயின், ஹில்ஸ், பிளாட்டிவ்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே. அது போக மினரல்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 months இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அஃபேர்ஸ்க்கு உள்ள படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இல்லை நான் அதை ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நான் நம்ம சேனலில் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடி, இது ரெண்டையும் சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 years பிளான், இது எக்கனாமிக்ஸில். அடுத்து பேசிக் டேர்ம்ஸ் லைக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுபோக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். பிரிட்ஸு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், பயாலஜியில் செல் தியரி, இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் கெமிக்கல் நேம், ப்ராடக்ட்லாம் இருக்கும். அந்த பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஜிப்சம், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு கிராஜுவேட் லெவலுக்கே நான் போட்டிருப்பேன் 2 வீடியோ, சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் கவர் பண்ணி, அதை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் லாஸ்ட்டு 6 months கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னாலே உங்களுக்கு 25+ அவுட் ஆஃப் 40 பாசிபிள் தான். இதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கணும்னா கிராஜுவேட் லெவலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டும் ஆகுது. ரிப்பீட் ஃப்ரம் கிராஜுவேட் லெவலே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக நல்லாவே இதில் 25+ வரைக்குமே ஸ்கோர் பண்ணலாம். கிராஜுவேட் லெவலை காட்டிலும் இதில் கட் ஆஃப் கூட தான் வரப்போகுது. முடிஞ்சளவு செக்ஷன் வைஸும் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே ஸ்கோர் பண்ண பாருங்கள். டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல, எப்படி படிக்க என்ன செய்யன்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க டாப் 50 பார்த்துட்டு ஸ்பீடியும் படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் 6 months பாக்கெட் பிடிஎஃப் அஃபேர்ஸில் உள்ள நம்ம சேனலில் டெலகிராமில் போட்டிருப்போம். ரயில் கோல் டெலகிராம் சேனலில் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் என்னெல்லாம் பாருங்கள் அப்படின்றன்னா நேஷ்னல் அஃபேர்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஃபஸ்ட்டு டைம் இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அது நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ், அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் அவார்ட்ஸ். இதை நாளை மட்டுமாவது கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட்டு 6 months எடுங்க, அதில் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.